everybody. Hi. Yes. Vandacha. Okay. Happy to meet you all. சாப்பிட்டீங்களா? தூங்குனீங்களா? So இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா all the 5 marks, all the direct 5 marks நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா complete பண்ண போறோம். Okay? So இந்த particular live பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து 5 marksல என்னென்னலாம் நம்ம வந்து expect பண்ணலாமோ okay, so அது எல்லாத்தையுமே நம்ம வந்து complete பண்ண போறோம். Okay, so யாராச்சும் இன்னும் நம்ம சேனலை லைக் பண்ணாம இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து தூக்க கலக்கத்தில் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களையும் வந்து தட்டி எழுப்பி விடுங்கள். ஓகே, சோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 hour மெகா மேரத்தான் இருக்க போகுது நம்ம சேனல்ல. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்க போகுது நாளைக்கு மேரத்தான்? நாளைக்கு கிளாஸ் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்க போகுது? வந்துருவீங்களா? காலங்காத்தால தூங்கி எழுந்து இல்ல தூங்கிடுவீங்களா? வந்துருவீங்களா? காலங்காத்தால எழுந்து இல்ல தூங்கிடுவீங்களா? 5 AM. Can I expect you? Sharp 5 AM. Alarm set பண்ணியாச்சா? Okay, super. I'll be really expecting you, all of you, tomorrow. So பார்க்கலாம். நாளைக்கு வந்து காலையில first 5 o'clock 5 AM யாரெல்லாம் வந்து வரீங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, ஆர்கானிக் கிளாஸ் யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணீங்க? அழகா அட்டெண்ட் பண்ணீங்க. ஆர்கானிக் கிளாஸ் காலையில யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணீங்க? வெரி குட். அந்த செல்லங்களுக்குலாம் இப்போ நான் அழகா PDF தர போறேனா? ஓகே, சோ இந்த PDF அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் அப்லோட் ஆகியிருக்கு, நீங்க போயிட்டு பாத்துக்கலாம். ஓகே, சோ நேத்துடைய கிளாஸும் PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தாச்சு. சரியா? எப்படி போய் பார்க்கணும் பாத்தீங்க அப்படின்னா தோ வீடியோ இருக்கா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் அண்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस PDF வந்து இருக்கும். ஓகேவா? இது என்னது தீமின்னல் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எது உங்களுக்கு இல்ல, 12th ஸ்டாண்டர்ட் போற பசங்களுக்கு. சரியா? சோ உங்க ஜூனியர்ஸ்லாம் யாராவது இருக்காங்கன்னா வந்து இப்பவே ஆரம்பிச்சு படிக்க சொல்லு. வெறும் 1999க்கு பிரிட்ஜ், அதாவது பேசிக்ஸும் சேர்த்து சொல்லி தரோம். சரியா? ஓகேப்பா. சோ இப்போ காலையில ஆர்கானிக் லைவ் அட்டெண்ட் பண்ண நல்ல உள்ளங்கள்லாம் யாரு அப்படியே ஒரு ஹை போடுங்க. ஓகே, சோ காலையில கிளாஸ் எங்க இருக்கு? தோ டாப் 100. டே அது அரௌண்ட் 100K போயிடுச்சுடா. நம்ம சேனல்ல வந்து ஒரு வரலாறு படைச்சாச்சு. நம்ம 100K லைவ், 1 lakh people, 1 லட்சம் நம்ம வந்து அடிச்சிட்டோம். நேத்தும் அடிச்சிட்டோம், இன்னைக்கும் அடிச்சிட்டோம். So happy for you. தோபர் அரௌண்ட் 10,000 லைக்ஸ் கிட்ட வந்துரும், ரைட்டுக்குள்ளே வந்துரும். தோ இருக்கு பாரு, 12th கெமிஸ்ட்ரி பப்ளிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 1 shot PDF. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தங்களுடைய மொபைல் நம்பர் OTP எல்லாம் போட்டீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னொரு PDF தரேன் ஆர்கானிக்கு, அப்படியே வெயிட் பண்ணுங்க எல்லாரும். ருக்லியே ஓகே யா. சோ வெரி ஹாப்பி அண்ட் எல்லாரும் ஒரு குட்டி தூக்கம் போட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ 5 மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஓரளவுக்கு வந்து மேம் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு மேம், அரைகுறையா படிச்சிருக்கேன் மேம், இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில நீங்க நிறைய பேர் வந்து இருப்பீங்க. ஓகே, சோ இன்னைக்கு வந்து கிளாஸ் ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப ஜாலியா, ரொம்ப சில்லா வந்து நம்ம சீக்கிரமா முடிச்சிடலாம். ஓகே, அப்போதான் நாளைக்கு சீக்கிரமா முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நாளை காலை ஷார்ப்பா 5 o'clock கிளாஸ் வந்து ஆரம்பிக்க முடியும். 4:30 4:45 வரைக்கும் தூங்குங்க. 4:45 4:50க்குலாம் அலாரம் செட் பண்ணி வச்சிருங்க. நாளைக்கு ஒரு நாள் நீ கஷ்டப்பட்டு படிச்சிட்டேன்னா அதுக்கு அடுத்த நாள் நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன். நீ கம்ப்ளீட்டா போயிட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம். ஓகே, புரியுதா? கம்ப்ளீட்டா நீங்க போயிட்டு என்ன பண்ணலாம், செல்ஃப் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சரி, ஒவ்வொரு சாப்டர் முடிக்க அதுக்கான நோட்ஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஒவ்வொரு சாப்டர் முடிக்க அதுக்கான நோட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். சரியா? ஓகேப்பா. ஆமா, நான் யாரெல்லாம் ஃபாஸ்டிங் பிரேக் பண்றீங்களோ நீங்க போயிட்டு முடிச்சிட்டு கூட திருப்பி வந்து லைவ் கொஞ்சம் முன்னாடி போட்டு பார்க்கலாம். ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ்ல இதுக்கு மேல எந்த ஒரு டைம் வேஸ்டும் இல்லாம ஃபுல் கிளாஸ் டெடிகேட்டடா அட்டெண்ட் பண்ண ரெடியா? பயங்கர டஃப் மைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். காலையில 5.5 மணி நேரம் கிளாஸ், முக்காவாசி பேர் ஃபுல் கிளாஸ் இருந்தாங்க. ஓகே, அது ரியலி கிரேட். எத்தனை பேர் போன்ல இப்ப சார்ஜ் இருக்கு, நெட் இருக்குன்னு எனக்கு தெரியல. சோ நெட் பேக், சார்ஜ் எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கோங்க.
நாளைக்கு காலையில 5 மணிக்கு நம்ம திருப்பி வந்து மீட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம இத ஆரம்பிக்கலாம். ஓகே, போட்டாச்சா? ஃபயர் போட்டாச்சா? ஓகே, டீல் வச்சுப்போம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குமே வந்து ஒரு 7K லைக்ஸ் நம்ம அடிச்சிருவோம் தோணுது. இந்த லைவ்லயும் வந்து நம்மளோட காலை லைவ் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிடுவோம் தோணுது. பாப்போம் ரெக்கார்ட் பிரேக் பண்ணா நம்ம பாட்டு பாடலாம். ஓகே, சோ எஸ், ஃபர்ஸ்ட் क्वेश्चन எப்பவும் போல நம்மளுடைய froth flotation process. froth flotation processல பாத்தீங்க அப்படின்னா அவங்க கேட்டாலும் கேட்காட்டியும் நீங்க டயகிராம் என்பது வரையணும். ஒரு சேஞ்சுக்கு நம்ம ஏன் ரிவர்ஸ்ல இருந்து போக கூடாது? என்ன சொல்றீங்க? இப்படி வச்சுப்போமா? ஒரு சேஞ்சுக்கு நம்ம ஏன் ரிவர்ஸ்ல இருந்து போக கூடாது? அப்படி வச்சுப்போமா? ஆரம்பத்துல இருந்து போவாம ரிவர்ஸ்ல இருந்து இன்னைக்கு கிளாஸ் போவோம். கடைசி क्वेश्चनல இருந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு வரும். என்ன சொல்றீங்க? லாஸ்ட் சாப்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு வரும். ஓகேவா? யாருக்கெல்லாம் ஓகே? ரிவர்ஸ்ல படிக்கலாம். லாஸ்ட் சாப்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு போலாம். சரியா? ரிவர்ஸ் ஓகே இல்ல எல்லாருக்கும்? சூப்பர். எடுத்தோன்னே எப்ப பாரு froth flotation போர் அடிக்குதுல. சரி வாங்க நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸா போலாம். ஓகே, ஏன்னா நிறைய பேரு அந்த லாஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ்லாம் தான் வந்து கொஞ்சம் படிக்காம வச்சிருப்பீங்க. ஸோ நம்ம லாஸ்ட்ல இருந்து போனோம்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். கொஞ்சம் மைண்டு கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் முடிக்கிறோம் நம்ம. வாங்கப்பா, கடைசி கேள்வி. கடைசி கேள்வியில இருந்து போவோம். 248வது ஸ்லைட்ல நம்ம வந்து இருக்கோம். ஓகே, லெட் மீ டெல் யூ த கவுண்டிங். 248. ஓகேவா? ஒரு விஷயம் நான் சொல்றேன், ஒரே ஒரு விஷயம். என்னது அப்படின்னா ஆட் தானே. இருங்க, ஆடை கொஞ்சம் கம்மி பண்ணும். ரொம்ப உங்களுக்கு ஆட் வந்து கஷ்டமா இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஆடை வந்து கொஞ்சம் லோவா வச்சுப்போம். ஓகே, உங்களுக்கு இனிமே ஆட் ரொம்ப கம்மியா தான் வரும். ஓகே, யா. இப்ப வெல்கம் எவ்ரிபடி வெல்கம். ஒன்னு சொல்றேன், நாளைக்கு 15 hour marathon. It is going to be a very big day for each and every one of us. And lot of analysis பண்ணி உங்களுக்காக நாளைக்கு அந்த கிளாஸ் வந்து நடக்குது. முக்கியமா தமிழ்நாடுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்டா நான் அதை வந்து பாக்குறேன். ஒரே ஒரு ஹெல்ப் தான் உங்க சைட்ல இருந்து. இது எவ்வளவு பேருக்கு முடியுமோ பகிருங்கள். ஓகே, எவ்வளவு பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. அவங்கள எல்லாம் லைவ் கிளாஸ் வர சொல்லுங்க. ஓகே, நீங்க ஆளுக்கு ஒரு 5 பேருக்காவது நீங்க மினிமம் கூப்பிட்டு வாங்க. ஏன்னா இது எந்த அளவுக்கு நிறைய பேருக்கு பயனடையுதோ அந்த அளவுக்கு வந்து நான் ஹாப்பி, அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா போய் அமையும். பப்ளிக் எக்ஸாம் எல்லாருக்குமே லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யாருமே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, யா. ஸோ லெட்ஸ் பிகின். லாஸ்ட் கொஸ்டின்ல இருந்து ஸ்லைடு நம்பர் வந்து 248. 248ல இருந்து 1 வரைக்கும் நம்ம வந்து ஜெயிக்க போறோம். இன்னைக்கு எப்படி படிக்க போறோம்? நம்ம ஃபாஸ்டா படிக்கணுமா ஸ்லோவா படிக்கணுமா? 5 மார்க் கொஸ்டினை சாட்ல போடுங்க. 5 மார்க் நல்லா ஃபாஸ்டா படிப்போமா ஸ்லோவா படிப்போமா? சம ஃபாஸ்டா படிக்கிறோம். ரோலர் கோஸ்டர் மாதிரி படிக்கிறோம். அப்பப்ப கொஞ்சம் ரொம்ப ரோலர் கோஸ்டர்னா எப்படி இருக்கும்? கஷ்டமா தானே இருக்கும். நீ தான் இருக்கமா கெட்டியா ஹோல் லைவ் அட்டென்ட் பண்ணி படிக்கிறோம். ஓகே, சூப்பர் ஃபாஸ்டா படிக்கிறோம் பாரு. டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் தான் வந்து டிஎன்ஏ, ரைபோ நியூக்ளிக் ஆசிட் வந்து ஆர்என்ஏ. சரியா? பேசிக்கலி டிஎன்ஏ வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும்னா என்எம்சிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. நியூ மெடிக்கல் சென்டர் அப்படிங்கிற மாதிரி. நியூக்ளியஸ்ல, மைட்டோகாண்ட்ரியால, குளோரோபிளாஸ்ட்ல இருக்கும். ஓகே, நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட்ல இருக்கும். இதே ஆர்என்ஏ பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் அங்கன்னா இங்க வந்து நியூக்ளியோலஸ்ல, சைட்டோபிளாசம்ல, ரைபோசோம்ஸ்ல இருக்கும். நியூக்ளியோலஸ், சைட்டோபிளாசம் அண்ட் ரைபோசோம்ஸ்ல இருக்கும். அண்ட் டிஎன்ஏ வந்து டிஆக்சி ரைபோஸ் சுகர். டிஎன்ஏல இருக்கக்கூடிய சுகர் வந்து என்னது? டிஆக்சி ரைபோஸ் சுகர். ஆர்என்ஏல இருக்கிறது வந்து ரைபோஸ் சுகர். ஓகே, அண்ட் டிஎன்ஏல இருக்கிற பேஸ் பேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அடினைன் அண்ட் தயமின் டபுள் பாண்ட், குவானைன் அண்ட் சைட்டோசின் ட்ரிபிள் பாண்ட். இதே அங்க தயமின்க்கு பதிலா யுராசில் இருக்கும்.
தயமினுக்கு பதிலா யூராசில் இருக்கும், சைட்டோசின் அண்ட் குவானைன் ட்ரிபிள் பாண்ட். இத மட்டுமே ஒரு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸா கூட அவங்க கேட்கலாம். அப்புறம் DNA ஆர் டபுள் ஸ்ட்ராண்டட் மாலிக்யூல்ஸ், RNA வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்டட், ஒரு ஸ்ட்ராண்ட் தான் வந்து இருக்கும் RNAல. இதே DNA ல வந்து 2 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து இருக்கும். சரியா? அப்புறமா DNA உடைய லைஃப் டைம் வந்து ஹை, வாழ்நாள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஹை. ஆமைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்நாள் ரொம்ப ரொம்ப ஹை இல்லையா? அந்த மாதிரி DNA உடைய வாழ்நாள் வந்து அதிகம். RNA வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிவ்ட், கொஞ்ச நாள் தான் சித்து போயிடும். அடுத்துப்பா DNA வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும், நாட் ஹைட்ரோலைஸ்ட் ஈஸிலி பை ஆல்கலி. ஆல்கலி அப்படிங்கிறது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, NaCl எல்லாம் வந்து ஆல்கலி. சரியா? அவ்வளவு ஈஸியா வந்து என்ன பண்ணிட முடியாது, டிஎன்ஏவை வந்து ஹைட்ரோலைஸ்லாம் பண்ணிட முடியாது, பிரேக் பண்ணிட முடியாது, ஸ்டேபிளா இருக்கும். இதே RNA வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும், ஈஸியா ஹைட்ரோலைஸும் பண்ணிடலாம் ஆல்கலியை வச்சு. DNA தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணிக்கும், DNA ரெப்ளிகேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, இதே RNA வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணிக்காது. ஓகே, RNA வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணிக்காது. ஓகே, 1 minute டைம் தரேன் and then I will be asking questions to you. ஒவ்வொரு 5 மார்க்கும் முடிக்க அப்பவே ரிவைஸும் பண்ணிடுவோம் நம்ம. ஓகே, I will give you 1 minute டைம். படிச்சு முடிச்சிட்டு ஒரு thumbs up போடுங்க பார்க்கலாம் chatல. முடிச்சிட்டு thumbs up போடுங்க. எஸ், ஓகே. இப்போ நான் உங்ககிட்ட வந்து क्वेश्चन கேட்பேன், நான் வந்து ஆன்சர் சொல்லிடுவேன். நீங்க வந்து அது டிஎன்ஏனா சாட்ல டீன் போடணும், ஆர்என்ஏ அப்படின்னா ஆர் அப்படின்னு போடணும். ஓகே, சுகர் வந்து ரைபோஸ் சுகர், அது வந்து டிஎன்ஏவா ஆர்என்ஏவா? சுகர் வந்து ரைபோஸ் சுகர், அது டிஎன்ஏவா ஆர்என்ஏவா? ரைபோஸ் சுகர், RNA. வெரி குட், வெரி குட். அடுத்து டிஆக்சி ரைபோஸ் சுகர் வந்து DNA, டபுள் ஸ்ட்ராண்டட், இட் இஸ் டபுள் ஸ்ட்ராண்டட். அப்போ அது வந்து DNA வா RNA வா? இட் இஸ் டபுள் ஸ்ட்ராண்டட், 2 strands வந்து இருக்கும். டபுள் ஸ்ட்ராண்டட், வெரி குட். இட் இஸ் DNA தான் நமக்கு வந்து டபுள் ஸ்ட்ராண்டடா இருக்கும், RNA வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்டடா தான் இருக்கும். ஓகே, மைட்டோகாண்ட்ரியால இருக்கிறது வந்து எது, DNA வா RNA வா? பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், மைட்டோகாண்ட்ரியால இருக்கிறது வந்து DNA வா RNA வா? மைட்டோகாண்ட்ரியால இருக்கிறது வந்து DNA. ஓகே, ஷார்ட் லிவ்டுங்க, அவ்வளவு ஸ்டேபிளாலாம் இருக்காது, அன்ஸ்டேபிள், ஈஸிலி ஹைட்ரோலைஸ்ட். RNA தான் ஷார்ட் லிவ்ட். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் படிப்போம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ், இதுல ஒரு 5 பாயிண்ட் நீங்க கரெக்டா எழுதிட்டீங்க அப்படினாலே வந்து போதும். ஓகே, சோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க குளுக்கோஸ் உடைய ஸ்ட்ரக்சரை வந்து எழுதிடணும். மொத்தமா 6 கார்பனை ஸ்ட்ரைட்டா வந்து எழுதிக்கோங்க. சி 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 சி. ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து ஆல்டிஹைடு, லாஸ்ட் ஒன்ல வந்து என்னது CH2OH அப்படிங்கிறது என்னது, பிரைமரி ஆல்கஹால். ஓகே, பிரைமரி ஆல்கஹால். மத்ததெல்லாம் பாருங்களேன், இங்க பாருங்க, நமக்கு HOH, அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடு, OH, திருப்பி ரிவர்ஸ் பண்ணு, HOH. ஓகே, புரிஞ்சுதா? இப்போ இங்க இந்த செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் கார்பன்ல எல்லாம் நம்ம ஸ்டார் போட்டிருப்போம். ஸ்டார் அப்படின்னா என்ன தெரியுமா, ஏசிமெட்ரிக் கார்பன், அதாவது அந்த கார்பனை சுத்தி இருக்கக்கூடிய 4 பாண்டுமே 4 டிஃபரெண்ட் குரூப் அப்படிங்கறத நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, 4மே வந்து நமக்கு 4 டிஃபரெண்ட் குரூப்ஸ் அப்படிங்கறத நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது வந்து நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவாடா? சரியா? ஓகே, எஸ். சோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை வரையறதுக்கு உங்களுக்கு 1 மார்க். அடுத்து எலிமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் மாலிகுலர் வெயிட் டிட்டர்மினேஷன். ஓகே, நம்ம வந்து இப்போ எலிமெண்ட்டை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கறோம், என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் தென் மாலிகுலர் வெயிட் டிட்டர்மினேஷன். ஓகே, இந்த குளுக்கோஸ் உடைய மாலிகுலர் வெயிட் பாருங்க, இந்த மாலிகுலர் வெயிட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கறோம். சோ இது ரெண்டுத்தையும் எடுத்து பார்க்கறப்போ நமக்கு வந்து என்ன தெரிய வருதுப்பா,
ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு என்ன தெரிய வருது பார்த்தா இட் இஸ் C6H12O6 அப்படின்னு தெரிய வருது. ஓகே, சோ குளுக்கோஸ் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கு C6H12O6 அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஓகேவா? யா, அடுத்துப்பா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த கேள்வி, அடுத்த பாயிண்ட், இதுக்கு வந்து ரெண்டாவது மார்க். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, on reduction with concentrated HI. ஓகே, சோ நம்ம வந்து இந்த குளுக்கோஸை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரிடக்ஷன் பண்றோம். எது கூட? கான்சென்ட்ரேட்டட் HI கூட. ஏன் ரெடியூஸ் பண்றோம் தெரியுமா? ஏன் ரெடியூஸ் பண்றோம் அப்படிங்கிறது யாருக்கா தெரியுமாப்பா? do you know or not? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல நமக்கு வந்து குளுக்கோஸ் வந்து ஒரு ரிங் செயின் கிடையாது, ஒரு செயினா வந்து இல்ல, ரிங்கா வந்து அது இல்ல. பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லீனியரா தான் இருக்கு, ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு. அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் பண்றோம். ஓகே, தீமின்னலுக்கு பே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண? நெக்ஸ்ட் ஒன்னும் பண்ண வேண்டாம், அப்படியே வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். சரியா? இப்போ இல்ல, நமக்கு 12th பசங்களை பப்ளிக்கு அனுப்பிட்டு தானே நாங்க கிளாஸஸ் அதுல எடுக்க முடியும். 12th பசங்களுக்கு பப்ளிக் அனுப்பிட்டு உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, சரிப்பா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து குளுக்கோஸ் ஏத்திட்டு வந்து லைவ் பாக்குறீங்களா? சூப்பர். நல்லா ரெஸ்ட் எடுங்க, தண்ணி குடிங்க, ரிலாக்ஸ்டா படிங்க. சரியா? ரொம்ப மண்டைய போட்டு வச்சுக்காத. ஓகே, ரிலாக்ஸ்டா படி, ஜாலியா படி. ஓகே, யா. சோ இப்போ அந்த குளுக்கோஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா HI in presence of phosphorusல 373 கெல்வின்ல நம்ம வந்து ஹீட் பண்றோம். அப்படி ஹீட் பண்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு N-ஹெக்சேனும் 2-அயோடோஹெக்சேனும் ப்ராடக்ட்ஸா கிடைக்குது. தோப்பர் N-ஹெக்சேன்ங்கிறது என்னது? ஒன்னு ஃபுல்லா பர் 6 கார்பனும் நமக்கு வந்து லீனியரா தான் இருக்கு அப்படின்னு வந்து தெரிய வருது. ஓகே, சோ பேசிக்கலி இங்க வந்து என்ன ஆகுது? இங்க பாரு, CH3 CH2 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் 6 டைம்ஸ். ஓகே, இந்த ப்ராடக்ட் தான் நம்ம என்னன்னு எழுதுறோம். இதான் N-ஹெக்சேன். இந்த N-ஹெக்சேன் தான் 4 CH2 இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு CH2 4 டைம்ஸ்னு எழுதுறோம். சரியா? ஈஸி. CH2 4 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். N-ஹெக்சேனும் 2-அயோடோஹெக்சேன் அப்படின்னா செகண்ட் கார்பன்ல அயோடின் வந்து இருக்கு, 2-அயோடோஹெக்சேன். இப்போ இது மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா 6 கார்பன் ஆட்டம்ஸும் பாண்டட் லீனியர்லி. லீனியர்லி அப்படின்னா ஸ்ட்ரெயிட் செயின்ல தான் பாண்ட் ஆகி இருக்கு. அந்த 6 கார்பன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரெயிட் செயின்ல தான் பாண்ட் ஆகி இருக்கு, லீனியர்லி அப்படின்னு தெரிய வருது. அடுத்துப்பா, குளுக்கோஸ் இஸ் ஆக்சிடைஸ்டு டு குளுக்கோனிக் ஆசிட். குளுக்கோஸை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா குளுக்கோனிக் ஆசிடுக்கு வந்து ஆக்சிடைஸ் பண்றேன். சரியா? வித் ammonical silver nitrate solution and alkaline copper sulfate solution. அதாவது இந்த குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் நம்ம எழுதினப்போ வேதாந்து ஆப்ல எதுவுமே வரல. ஏண்டா கிளாஸஸ் இனிமே தான்டா ஸ்டார்ட் ஆகும். சரியாடா வாணிஸ்ரீ? இப்போ கிளாஸ் இல்லடா, தீமினல் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கல்ல, வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு தீமினல் பேட்ச்னு காட்டும். ஓகே, வாடா வாடா வாடா. சோ இப்போ குளுக்கோஸ்ல நமக்கு என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் பாத்தீங்க? ஸ்ட்ரக்சர் எழுதினோம்ல குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர், அதுல என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் பாத்தீங்க? எஸ், ஆஃப் கோர்ஸ், ஃபார்முலா அந்த ரியாக்ஷன் நீங்க வந்து எழுதணும். என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பா பார்த்த? என்னென்ன இருக்கு நமக்கு இங்க? தோப்பர் ஆல்டிஹைடு இருக்கு, OH குரூப்லாம் இருக்கு, அப்புறம் ஆல்கஹால் இருக்கு. we have aldehyde as well as we have alcohol. ஓகேவா? அப்போ நான் இந்த ஆல்டிஹைடு உடைய பிரசன்ஸை கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்காக தான் டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட்ஸ், ஆல்டிஹைட்ஸ்க்கான ஒரு சில டெஸ்ட் நான் பர்ஃபார்ம் பண்றேன். அதுதான் டாலரன்ஸ் ரியேஜென்ட் அண்ட் ஃபில்லிங் சொல்யூஷன். டாலரன்ஸ் ரியேஜென்ட் ஃபில்லிங் சொல்யூஷன்லாம் வச்சு ரியாக்ட் பண்றேன். இதோ பாருங்க. சோ இதுதான் வந்து என்னது? டாலரன்ஸ் ரியேஜென்ட், அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். இப்போ இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் யார் யாருக்கெல்லாம் வரைய தெரியும், யார் யாருக்கெல்லாம் தெரியாது? எல்லாருக்குமே குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் வரைய தெரியுமா? எஸ் ஆர் நோ? லெட் மீ நோ in the chat section. Let me know in the chat section. Are you all there listening with full focus? See, last chance. இந்த வருஷம் ஃபுல்லா அப்புறம் பாத்துக்கலாம் தள்ளி போட்டு இந்த 3 நாள் நம்மளால முடிஞ்ச எஃபோர்ட் போடணுமா இல்லையா? You have to, right? Yeah. தெரியும்ல, ஒண்ணுமே இல்ல, ஈஸி. இங்க பாருங்க, 6 கார்பன் ஸ்ட்ரைட்டா வரைஞ்சுக்கோங்க. 2 3
4 5 6 ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஆல்டிஹைட் லாஸ்ட் கார்பன்ல CH2OH ஆல்கஹால் இப்போ செகண்ட் கார்பன்ல HOH தேர்ட்ல திருப்பி போடு OH அப்புறம் அடுத்த ரெண்டுத்துலயுமே HOH தேர்ட் ஒன் மட்டும் தான் இன்வெர்ட்டடா இருக்கு இதான் குளுக்கோஸ் உடைய ஸ்ட்ரக்சர் மைக்கோஸ்ல எதுவுமே வரலையா சரிடா அப்ப வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா tminnal2026@gmail.com க்கு மெயில் பண்ணுடா அந்த வேதாந்து ஆப் பத்தி ஒரு பையன் கமெண்ட்ஸ்ல போட்டுட்டு இருந்தீங்க இல்லையா tminnal2026@gmail.com க்கு மெயில் பண்ணுங்க ஓகே வெயிட் a minute தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் ஒரு நோட்ஸ் தரேன் let me give you a notes for தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் அப்படியே லைன்லயே வெயிட் பண்ணுங்க I'll give you a PDF அப்படியே கிளாஸ்லயே இருங்க ஒரே நிமிஷம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் தந்துடுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிடுறேன் மினி மெட்டீரியலோடது ஓகேவா ஃபார் போத் தமிழ் as well as இங்கிலீஷ் மீடியம்க்கு I have added it in the description பா ஓகே சோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே மெட்டீரியல் இருக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கும் ஃபுல்லா இருக்கும் நீங்க லைவ் முடிச்சிட்டு டவுன்லோட் பண்ணி ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணிக்கோங்க சரியா அது இருக்கிற மாதிரி ஆன்சர் எழுதினா ஃபுல் மார்க் எழுதுவா கொடுப்பாங்களா கண்டிப்பா கொடுப்பாங்க சரியா கண்டிப்பா கொடுப்பாங்க ஓகே யா சோ இப்போ இங்க கவனிங்க இங்க பாருங்க இங்க இருக்கு இல்லையா ஆல்டிஹைடு குரூப் இந்த ஆல்டிஹைடு மட்டும் எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா எனக்கு ஆசிடா ஆக்சிடைஸ் ஆயிடும் ஆல்டிஹைடு மட்டும் எனக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா ஆசிடா ஆக்சிடைஸ் ஆகிரும் ஓகே சோ திஸ் ஆல்டிஹைடு குரூப் CHO குரூப் மட்டும் எனக்கு COOH குரூப்பா ஆக்சிடைஸ் ஆயிடும் இது வந்து டாலரன்ஸ் ரியேஜென்ட் இப்போ நான் ஃபெல்லிங் போடுறேன் ஃபெல்லிங்கோட நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரியாக்ட் பண்றோம் சோ ஃபெல்லிங்கோட ரியாக்ட் பண்றப்பயும் நமக்கு என்ன ஆகும் அதே ஆல்டிஹைடு குரூப் CHO குரூப் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா COOH எனக்கு ஆக்சிடைஸ் ஆகிட்டு தோப்ப Cu2O ரெட் கலர் precipitate ஃபார்ம் ஆகும் அதை வச்சுதான் ஓஹோ ஆல்டிஹைடு இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்றோம் இங்கேயும் பார் Ag precipitate சில்வர் மிரர் எனக்கு precipitate ஆகுது ஓகே அப்ப இங்க வந்து நமக்கு ஆல்டிஹைடு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்றோம் சோ கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஓகே ஆல்டிஹைடு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் தான் இது ரெண்டுமே அடுத்தது பாருங்க இப்போ 5 பாயிண்ட் கரெக்டா நீங்க எழுதிட்டீங்கனாலே வந்து போதும் ஓகே யா குளுக்கோஸ் இஸ் a stable compound குளுக்கோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு காம்பவுண்ட் ஓகே it does not undergo dehydration easily dehydration னா என்னது removal of water ஓகே சோ குளுக்கோஸ்ல இருந்து நம்ம அவ்வளோ ஈஸியால என்ன பண்ணிட முடியாது நம்ம வந்து வாட்டரை ரிமூவ் பண்ணிட முடியாது சரியா ஓகே it indicates that not more than one hydroxyl group is bonded to a single carbon atom okay so ஒரு கார்பன் ஆட்டம்ல ஒண்ணுக்கு மேற்பட்ட ஹைட்ராக்சில் குரூப்பே அட்டாச் ஆகி இல்ல ஒரு கார்பன்ல ஒரு OH குரூப் தான் அட்டாச் ஆகிருக்கே தவிர நிறைய OH குரூப்லாம் அட்டாச் ஆகி இல்ல ஓகே thus 5 hydroxyl group are attached to 5 different carbon atoms and 6th ல வந்து aldehyde group இருக்கு அப்போ அந்த 5 OH குரூப்பும் 5 different கார்பன்ல தான் அட்டாச் ஆகி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்றோம் ஓகே எஸ் அடுத்தது இதுவும் ஈஸியான ஒரு பாயிண்ட் தான் the exact spatial arrangement ஓகேங்க இந்த OH குரூப் எக்ஸாக்ட்டா எப்படி அரேஞ்ச் ஆகி இருக்கு அப்படிங்கறத நமக்கு கொடுத்தது யாரு எமில் ஃபிஷர் அப்படிங்கிறவர் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த குளுக்கோஸ D+ குளுக்கோஸ் அப்படின்னு சொல்றாரு which is dextrorotatory okay it is optically active so glucose வந்து என்னது D+ அப்படினா dextrorotatory okay அவ்வளவுதான்டா இந்த பாயிண்ட்ஸே போதும் இப்ப குளுக்கோஸ் படிச்சிட்டா ஃப்ரக்டோஸ் நீங்களே படிச்சுக்கலாம் முக்காவாசி பாயிண்ட்ஸ் சேமா தான் வரும் முக்காவாசி பாயிண்ட்ஸ் ஃப்ரக்டோஸ்க்கு
சேமா தான் வரும். சரியா? ஓகே. சோ குளுக்கோஸ்ல எத்தனை கார்பன் வரிசையா சொல்லுங்க. குளுக்கோஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்னென்ன பண்ணுவீங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ்? குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எழுதிக்கணும். 1 2 3 4 5 6 6 கார்பன். ஃபர்ஸ்ட் கார்பன்ல என்னப்பா இருக்கும்? சாட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கார்பன்ல என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் கார்பன்ல CHO ஆல்டிஹைட். ஓகே. லாஸ்ட் கார்பன்ல CH2OH. வெரி குட். அடுத்து தேர்ட் கார்பன்ல சொல்லுங்க. தேர்ட் கார்பன்ல OH H. மத்த எல்லா கார்பன்ஸ்லயும் HOH. மத்த எல்லா கார்பன்ஸ்லயும் HOH. ஓகேவா? அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, பாஸ்பரஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் அயோடின் கூட ரியாக்ட் பண்றப்போ எனக்கு என்ன கிடைக்குது? N-ஹெக்சேனும் 2-அயோடோஹெக்சேனும் கிடைக்குது. அது பண்றதுனால நான் என்ன ப்ரூவ் பண்றேன்? குளுக்கோஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் அரேஞ்ச் ஆகி இருக்குன்னு ப்ரூவ் பண்றேன். ஓகே, சரி. டாலரன்ஸ் ரியேஜென்ட் கூட ஃபெல்லிங் சொல்யூஷன் கூட எல்லாம் ரியாக்ட் பண்றப்போ எனக்கு என்ன கிடைக்குது? இந்த CHO குரூப் COOH ஆ மாறிடுது. ஓகே, அண்ட் precipitate ஃபார்ம் ஆகுது. ஃபெல்லிங்ல ரெட் precipitate அண்ட் டாலரன்ஸ்ல சில்வர் precipitate ஃபார்ம் ஆகுது. இது மூலமா ஆல்டிஹைட் இருக்கு அப்படிங்கறத நான் கன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, அதுக்கப்புறமா ஒரு OH குரூப்பும் ஒவ்வொரு கார்பன்ல இருக்கு. 5 OH குரூப்பும் 5 கார்பன்ல இருக்கு. சோ தட் குளுக்கோஸ் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். எமில் ஃபிஷர் அப்படிங்கிறவரு இந்த அரேஞ்ச்மெண்ட்டை நமக்கு தந்தாரு. இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதிட்டா நமக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். ஓகேவா? கிளியரா? சூப்பர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஸ்ட்ரக்சர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரோபென்சீன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரோபென்சீன். ஓகே, இந்த क्वेश्चन காலையில பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரோபென்சீன் படிச்ச மாதிரி. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரோபென்சீன் படிச்ச ஞாபகம் இருக்கா? காலையில தான் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஜஸ்ட் டுடே மார்னிங் we saw. ஓகே, அந்த PDF கூட ஓபன் பண்ணி காட்டுறேன். இதுல ஆன்சர் வச்சிருக்கனா? இல்ல, நைட்ரோபென்சீன் இல்லையா? காலையில பார்த்தோம். ஓகே, இருங்க நான் அந்த PDF ஓபன் பண்ணிடுறேன். PDF ஓபன் பண்ணி காட்டிட்டா உங்களுக்கு ஈஸியரா இருக்கும். இதா reduction of nitrobenzene or chemical properties of nitrobenzene. இதாம்பா. இதா. ஓகே, this is the answer. சரியா? சோ என்ன பண்றோம்? நம்ம ரிடக்ஷன் பண்றோம். இது ரிடக்ஷனும் கேட்கலாம், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னும் கேட்கலாம். 5 மார்க்ல அப்படியே கேட்பாங்க. ஓகே, சோ நைட்ரோபென்சீனை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். tin in presence of HCl கூட ரியாக்ட் பண்றப்போ என்ன கொடுக்கும்? நீ பார்க்காத, நீ ஆன்சர் பண்ணு. நான் இப்படி மறைச்சுக்கிறேன், கஷ்டப்பட்டு எக்கி நின்னு மறைச்சுக்கிறேன். நீ ஆன்சர் பண்ணு. ஓகேவா? சொல்லுப்பா. tin in presence of HCl கூட ரியாக்ட் பண்றப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? அனிலின் கிடைக்கும். சரியா? zinc in presence of NH4Cl கூட ரியாக்ட் பண்றப்போ NHOH phenyl hydroxylamine கிடைக்கும். ஓகே, iron in presence of water கூட ரியாக்ட் பண்றப்போ ஒரு ஆக்சிஜன் மட்டும் போய்டும். ஓகே, NO நைட்ரோசோபென்சீன் கிடைக்கும். அடுத்து tin chloride in presence of KOH கூட ரியாக்ட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் தேர்ட் ப்ராடக்ட் ரெண்டும் சேர்த்து அதுல இருக்கிற வாட்டரை ரிமூவ் பண்ணி அசோபென்சீன் கிடைக்கும். zinc in presence of NaOH கூட ரியாக்ட் பண்றப்போ அந்த அசோபென்சீனை எழுதி அதுல 2 ஹைட்ரஜன் அக்ராஸ் N டபுள் பாண்ட் N ஆட் ஆகி நமக்கு ஹைட்ரசோபென்சீன் கிடைக்கும். ஓகே, சோ இந்த क्वेश्चन கேட்டா ஈஸி தானே? இந்த क्वेश्चन கேட்டா ஈஸி தானே? அட்டெண்ட் பண்ணிரலாம்ல? இந்த क्वेश्चन கேட்டா அட்டெண்ட் பண்ணிரலாமா இல்லையா? எஸ் ஆர் நோ சாட்ல சொல்லுங்க. காலையில தான் பார்த்தோம்.
எஸ் மேம், நோ மேம். இந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடுவோம் மேம். எஸ் மேம், நோ மேம். எஸ், இந்த கொஸ்டின் கேட்டா நீங்க அட்டென்ட் பண்ணிடுவீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. நம்ம முடிச்சிட்டோம். அடுத்துப்பா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகே, சோ இது வந்து என்னது அப்படின்னா, என்ன கொஸ்டின் இது? ஃபர்ஸ்ட் இது என்ன கொஸ்டின் தெரியுமா உங்களுக்கு? எஸ், சோ இது வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி செகண்டரி tertiary amine. Difference between primary, secondary and tertiary amines. Okay, so இந்த கொஸ்டினும் வந்து போர்டு சரியாவே தெரியல. ஏன்னா நான் எழுதினது அந்த கலர்ல இருக்கு. என் கண்ணுக்கு இங்க தெரியுது, அங்க தெரியல. இது ஓகேவா? Difference between primary, secondary, tertiary amines. ஓகே, பக்கா? சரிப்பா. இப்போ கவனி கவனி கவனி. இப்போ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிரைமரி அமின், செகண்டரி அமின், டெர்ஷியரி அமின்ல என்னென்ன ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் ரியேஜென்ட் நைட்ரஸ் ஆசிட். நைட்ரஸ் ஆசிட் கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரியாக்ட் பண்றேன். ஓகே, நைட்ரஸ் ஆசிட் கூட வந்து நான் ரியாக்ட் பண்றப்போ எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? போடும்பா, அந்த PDF படிச்சாலே போதும்டா. ஓகே, PDF I have given the PDF in the description டா. 5 மார்க் எல்லாமே அதுல இருக்கு. நான் 5 மார்க் முடிச்சாதான் இதோட PDF கொடுக்க முடியும். ஓகே, நான் 5 மார்க் முடிச்சாதான் இந்த PDF கொடுக்க முடியும். சரியா? யார் யாரெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி போகுது? முடிச்சிட்டோம் பாரு. இங்க பாரு, 234 ஸ்லைட்ல இருக்கும். ரிவர்ஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கோம் அழகா. ஓகேவா? அழகா கவுனிடா. சூப்பரா முடிச்சிடலாம் நம்ம. கொஞ்ச நேரம், ஐ அண்டர்ஸ்டாண்ட். காலையில இருந்து லைவ் வந்தவங்களுக்கு வந்து இப்ப கொஞ்சம் டயர்டா தான் இருக்கும். சீக்கிரமா முடிச்சிடலாம், ஃபாஸ்டா முடிச்சிடலாம். சரியா? ஓகே, இன்னைக்கு ஜாலியா நடுல பாட்டு பாடி உற்சாகமா கிளாஸ் போறோம். ஓகே, வாங்க. HNO2 நைட்ரஸ் ஆசிட் கூட நம்ம ரியாக்ட் பண்றோம். கரெக்டா 1 ஹவர்ல ஞாபகப்படுத்து. we'll take a break. பிரைமரி அமின் வந்து நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா ஆல்கஹால்ஸ் கொடுக்கும். செகண்டரி அமின் வந்து N-நைட்ரோசோ அமின்ஸ் கொடுக்கும். இப்பயே படிச்சிருங்க, நான் क्वेश्चन கேட்பேன், குவிஸ் மாதிரி கேட்பேன். டெர்ஷியரி அமின் வந்து சால்ட் கொடுக்கும். ஓகே, நைட்ரஸ் ஆசிட் கூட, இது நைட்ரிக் ஆசிட் கிடையாது, நைட்ரஸ் ஆசிட். ஓகே, சோ நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ பிரைமரி அமின் வந்து ஆல்கஹால், செகண்டரி அமின் வந்து N-நைட்ரோசோ அமின் அண்ட் டெர்ஷியரி அமின் வந்து எனக்கு சால்ட் கொடுக்கும். அடுத்துப்பா ஏலே எப்படி இருக்கு, இரும்புது. யா, ரியேஜென்ட் வந்து பாருங்க, CHCl3 chloroform in presence of potassium hydroxide. chloroform in presence of potassium hydroxide. சரியா? அப்போ நம்ம ரியாக்ட் பண்றப்போ பிரைமரி அமின் will give you carbyl amine. அதுதான் வந்து என்னது? carbyl amine reaction. பேஜ் நம்பர் 216ல கூட இருக்கு. அதுதான் வந்து carbyl amine reaction. மேம், எங்க ஸ்கூல் மெட்டீரியல் தான் படிச்சேன், அது கொஞ்சம் தான் மேம் இருக்கு, அது ரைட் பண்ண. இங்க பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அந்த மெட்டீரியல்ல இருக்கிற மாதிரி ஆன்சர் எழுதினீங்கன்னா ஃபுல் மார்க் தருவாங்க. கவலைப்படாதீங்க. சக்சஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாமா? தாராளமா யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகே, யா, வாப்பா வாப்பா. சோ இப்ப பிரைமரி அமின் வந்து கார்பைல் அமின் கொடுக்கும். செகண்டரி அமின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நோ ரியாக்ஷன், அது பெருசா ரியாக்டே பண்ணாது, நோ ரியாக்ஷன். டெர்ஷியரி அமினும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா no reaction. Okay, so CHCl3 and then KOH, இதுதான் வந்து இந்த இடத்துல reagents. Third part, carbon disulfide in presence of mercury chloride கூட நான் react பண்றேன். carbon disulfide in presence of mercury chloride கூட நான் react பண்றேன். react பண்றப்போ primary amine வந்து எனக்கு alkyl isothiocyanate கொடுக்கும். பிரைமரி அமின் எனக்கு என்ன கொடுக்கும்? அல்கைல் ஐசோதியோசயனேட் கொடுக்கும். செகண்டரியும் டெர்ஷியரியும் நமக்கு நோ ரியாக்ஷன் அட் ஆல். நான் கண்டிப்பா क्वेश्चन கேட்பேன், குவிஸ் மாதிரி கேட்பேன். அடுத்துப்பா fourth one பாருங்க, CH3COCl ஆசிட் குளோரைட் குரூப் கூட நான் ரியாக்ட் பண்றேன். CH3COCl ஆசிட் குளோரைட் குரூப் கூட நான் ரியாக்ட் பண்றேன்.
ரியாக்ட் பண்றப்போ பிரைமரி அமின் வந்து எனக்கு N-alkyl acetamide கொடுக்கும். செகண்டரி அமின் வந்து எனக்கு N-N dialkyl acetamide கொடுக்கும். And tertiary வந்து no reaction. Okay? Yeah. And finally fifth point, alkyl halide கூட ரியாக்ட் பண்றோம். alkyl halide கூட ரியாக்ட் பண்றப்போ 3 alkyl halide எடுத்துக்கிட்டாதான் எனக்கு quaternary ammonium salt கொடுக்கும் பிரைமரி அமின். இங்க 2 alkyl halide எடுத்துக்கிட்டாலே எனக்கு quaternary ammonium salt கொடுத்துரும். இங்க ஒரே ஒரு alkyl halide நம்ம எடுத்து ரியாக்ட் பண்ணாலே it will give us the quaternary ammonium salt. ஒரு alkyl halide எடுத்துக்கிட்டாலே நமக்கு quaternary ammonium salt கொடுத்துரும், கிடைச்சிரும். சரியா? யா மேம் லாஸ்ட் இயர் கேட்ட क्वेश्चन ஸ்கிப் பண்ணலாமா? நோடா, லாஸ்ட் இயர் கேட்ட क्वेश्चन லைட்டா மாடிஃபை பண்ணி கூட அடுத்த வருஷம் வந்து கேட்பாங்க. சரியா? அதனால வந்து you don't take any risk. ஓகே, சரி. இப்போ இதுல இருந்து நான் क्वेश्चन கேட்க போறேன். ஏன்னா நாளான்னைக்கு பப்ளிக் எக்ஸாம். நீங்க அப்புறம் எப்ப படிக்க போறீங்க? உங்க எல்லாருக்கும் ஒரு 10 செகண்ட் நான் இதுல ஒவ்வொரு பாயிண்ட்டும் காட்டுவேன். காட்டிட்டு I will ask you question. பாப்போம் எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்கன்னு. So, first point படிச்சுக்கோங்க. இங்கேயே படிச்சிடணும் கிளாஸ்லயே. Second point. Third point. Fourth point. Fifth point. படிச்சிட்டீங்கன்னா I'll ask you questions. Ready? Okay. So, let me ask you question. நம்ம இப்போ Aldol Cannizzaro அந்த questionலாம் வேற பார்க்கணும். கரெக்ட்டா? Okay. So, இப்போ ஆர்டராவே நான் வந்து கேட்பேன். சரியா? I'll ask you ஆர்டரா வந்து கேட்பேன். நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ பிரைமரி ஆல்கஹால் என்ன கொடுக்கும்? சொல்லுப்பா. when I react with nitrous acid HNO2 கூட நான் ரியாக்ட் பண்றப்போ பிரைமரி அமின் என்ன கொடுக்கும்? செகண்டரி அமின் என்ன கொடுக்கும்? டெர்ஷியரி அமின் என்ன கொடுக்கும்? சொல்லுப்பா. சொல்லுப்பா, நீ தான் சொல்லணும். ஃபில் பண்ணுவோம். பிரைமரி அமின் என்ன கொடுக்கும்? இங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். வெரி குட். ஆல்கஹால். செகண்டரி அமின்? செகண்டரி அமின் அப்படியே சொல்லலாம் நீங்க ஃபுல்லாவே. செகண்டரி அமின் என்ன கொடுக்கும்? டெர்ஷியரி அமின் என்ன கொடுக்கும்? N நைட்ரோசோ அமின். டெர்ஷியரி வந்து சால்ட். டெர்ஷியரி வந்து சால்ட். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து chloroform CHCl3 in presence of KOH. CHCl3 chloroform in presence of KOH. primary secondary tertiary என்ன கொடுக்கும்? டைப் பண்ணுங்க பார்க்கலாம் ஃபாஸ்டா. ஆமா, this is enough டா. கார்பைல் அமின். வெரி குட். என்ன கொடுக்கும்? பிரைமரி வந்து நமக்கு கார்பைல் அமின். பிரைமரி வந்து it will give us கார்பைல் அமின். செகண்டரி டெர்ஷியரிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நோ ரியாக்ஷன். செகண்டரி டெர்ஷியரிலாம் நோ ரியாக்ஷன். ஓகேவா? சரி, அடுத்துப்பா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன் டை சல்பைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் மெர்க்குரி குளோரைடு. in presence of mercury chloride.
பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி என்னென்ன கொடுக்கும்? யா, வெரி குட் ரா. அல்கைல் ஐசோ தயோசயனேட், அல்கைல் ஐசோ தயோசயனேட். செகண்டரி டெர்ஷரிலா, செகண்டரி டெர்ஷரிலா நோ ரியாக்ஷன். வெரி குட், நோ ரியாக்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் நான் யார் கூட ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா ஆசிட் குளோரைட் குரூப் கூட, CH3COCl குரூப் கூட, CH3COCl குரூப் கூட, N alkyl acetamide. வெரி குட். பிரைமரி வந்து என்ன கொடுக்கும் நமக்கு? N alkyl acetamide. ஓகே. செகண்டரி என்ன கொடுக்கும்? N, N dialkyl acetamide. வெரி குட். N, N dialkyl acetamide. அடுத்து tertiary no reaction. tertiary no reaction. ஓகேவா? சரி. அடுத்து alkyl halide கூட ரியாக்ட் பண்றேன். RX alkyl halide கூட ரியாக்ட் பண்றேன். அதுல நம்ம படிச்ச மாதிரி ஆன்சர் பண்ணலாம், இல்லனா இப்படி கூட ஆன்சர் பண்ணலாம். பிரைமரி அமின் கூட alkyl halide ரியாக்ட் பண்ணா செகண்டரி அமின் கொடுக்கும். ஓகே, செகண்டரி அமின் கூட alkyl halide ரியாக்ட் பண்ணா டெர்ஷரி அமின் கொடுக்கும். டெர்ஷரி அமின் கூட alkyl halide ரியாக்ட் பண்ணா குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் கொடுக்கும். குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் கொடுக்கும். இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம், அப்படியும் எழுதலாம். ஓகே, ரெண்டும் சேம் தான். சரியா? இதுவும் எழுதலாம், அதுவும் எழுதலாம். எல்லாருக்குமே கிளியரா? பக்கா கிளியர்? வெரி குட்ரா, சூப்பர். இப்போ ஆல்டால் கண்டென்சேஷன் அண்ட் Cannizzaro உடைய மெக்கானிசம் பார்க்கலாம். பார்க்கலாமா? ஆல்டால் அண்ட் Cannizzaro உடைய மெக்கானிசம் பார்க்க ரெடியா எல்லாருமே? எஸ் மேம், நோ மேம். Aldol and Cannizzaro மெக்கானிசம் பார்க்க ரெடியா? யாருக்கெல்லாம் தெரியும்? மேம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும், யாருக்கெல்லாம் தெரியாது? தம்பி சூப்பர் சாட்லாம் போடாதப்பா ப்ளீஸ் பா. ஓகேவா? டோன்ட் புட் சூப்பர் சாட். ஓகே, நான் இங்க வந்து இல்ல உங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா ரொம்பவே சூப்பரா கடைசி நேரத்துல ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் வந்து பண்றேன். ஓகே, நீ சூப்பர் சாட்லாம் பண்ணாத, இதுல முக்காவாசி யூடியூபுக்கு தான் காசு போகும். ஓகே, சோ தேவையில்லாம காசு வேஸ்ட் பண்ணாத, நீ படிச்சு மார்க் வாங்க, அது மட்டும் போதும். ஓகே, சூப்பர். சோ ஆல்டால் கண்டென்சேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ரெண்டு டிஃபரன்ஸுமே நீங்க புரிஞ்சுக்கணும். ஆல்டாலுக்கும் Cannizzaro-க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஒரே நிமிஷம் தண்ணி குடிச்சுப்போம். 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எல்லாரும் தண்ணி குடிங்க, நம்ம ஜூஸ் குடிப்போம். லெமன் ஜூஸ். எஸ், ஓகே, யா, நம்ம அழகா பிரேக் எடுத்து படிச்சு முடிச்சிடலாம். ஓகேவா? வாங்கப்பா. சோ ரிவர்ஸ்ல இருந்து போறதா வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப கஷ்டமானதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிரும். அப்புறம் போக போக என்ன ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன், ஜோன் ரிஃபைனிங், டைபோரேன், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஓகே, இப்போ ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தா அது ஆல்டால், ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாதனா Cannizzaro, டைல்யூட் பேஸ் யூஸ் பண்ணா ஆல்டால், கான்சென்ட்ரேட்டட் பேஸ் யூஸ் பண்ணா Cannizzaro.
சரியா? ஓகே, இப்ப both aldol as well as cannizzaro ஒரே ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? டேய் 1 hour ஆகட்டும்டா, பிரேக் தரேன். கிளாஸ் ஆரம்பிச்சு ஒரு 1 hour ஆகட்டும் மினிமம், அப்பதான் பிரேக். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு எனக்கு புரியுது, பட் ஒரு 1 hour ஆகட்டும். ஓகேவா? யா, இங்க கவனிச்சீங்க அப்படின்னா என்னலே சோ 2 ஆல்டிஹைடு இல்லனா 2 கீட்டோனை நம்ம கண்டென்ஸ் பண்றோம். ஓகே, 2 ஆல்டிஹைடு இல்லனா 2 கீட்டோன், 2 ஆல்டிஹைடு இல்லனா 2 கீட்டோனை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கண்டென்ஸ் பண்றோம். சரியா? அதுக்கு பேர் என்னது? aldol condensation. இதுக்கு மேல ஸ்லோவா டீச் பண்ண முடியாதுடா, ஸ்லோவா தானே டீச் பண்றேன். ஓகே, வாடா வாடா வாடா. இப்ப aldol condensationல கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும். ஓகே, aldol condensationல கண்டிப்பா ஆல்பா ஹைட்ரஜன் வந்து இருக்கணும். அண்ட் மூணாவது விஷயம், இந்த இடத்துல நம்ம டைல்யூட் பேஸ் தான் யூஸ் பண்றோம். பேஸ்னா எக்ஸாம்பிள், பேஸ்க்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பேஸுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இது எல்லாமே பேஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இல்லையா? So I can use dilute NaOH or I can use dilute potassium hydroxide, dilute KOH. ஓகேவா? சோ இது ரெண்டுத்துல எதை வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இதான் aldol condensation. மேம் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து I don't even know what is aldol condensation. மேம் எனக்கு வந்து aldol condensation அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது. ஓகே, அப்படிங்க சாரி, ஆல்பா ஹைட்ரஜன்னால எனக்கு என்னன்னு தெரியாது அப்படிங்கிறவங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா CH3CHO இதான் வந்து அசிட்டால்டிஹைட். இந்த ஆல்டிஹைடு அட்டாச் ஆகி இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைடு அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன். அந்த கார்பன் தான் என்னது? ஆல்பா கார்பன். தம்பிங்களா, ப்ராப்ளம்ஸ் PDF, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி PDF எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன்டா டிஸ்கிரிப்ஷன்ல. நீங்க போயிட்டு டிஸ்கிரிப்ஷனை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஓகே, யூ கேன் கோ அண்ட் see it in the description. ஓகே, யா. இப்ப ஆல்பா கார்பன், இப்ப கவனிங்க, ஃபங்க்ஷனல் குரூப் டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன். அந்த ஆல்பா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் தான் ஆல்பா ஹைட்ரஜன். ஓகே, இப்போ உங்ககிட்ட நான் ஒரு சில क्वेश्चंसலாம் கேட்க போறேன். நீங்க கிளாஸ் தெளிவாதான் கவனிக்கிறீங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு. என்ன क्वेश्चन அப்படின்னா, மக்களே டேய் இந்த क्वेश्चनலாம் நான் அப்ப நாளைக்கு நான் சொல்லி தர மாட்டேன். 15 hour மாரத்தான்ல வராது சொல்லிட்டேன் தம்பிங்களா. 5 மார்க்லாம் 15 hour மாரத்தான்ல வராது. இன்னைக்கு இந்த கிளாஸ் நீ கவனிச்சுக்கிறதுல தான் இருக்கு. ஓகே, யா. ஃபார்மால்டிஹைடு இதுல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஃபார்மால்டிஹைட்ல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா? இல்ல இல்ல. ஏன் இல்ல? ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பனே இல்ல, ஆல்பா கார்பனே இல்லனா அப்ப ஆல்பா ஹைட்ரஜனும் கிடையாது. அப்ப ஆல்பா ஹைட்ரஜனும் கிடையாது. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து கவனிச்சீங்க அப்படின்னா C6H5CHO, C6H5CHO. ஓகே, இது வந்து என்னது? பென்சால்டிஹைட். இதுல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா சொல்லுப்பா. பென்சால்டிஹைட்ல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா? நீங்க சொல்லலாம், அழகா சொல்லுங்க பார்க்கலாம். பென்சால்டிஹைட்ல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா? நோ, இல்ல. எப்படி இருக்குன்றீங்க மேம்? இதான் மேம் ஃபங்க்ஷனல் குரூப்ல அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் மேம். அப்போ கார்பன் இதான் மேம் ஆல்பா கார்பன், இது ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாது. இப்ப நான் இதே வந்து வரைஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி பென்சீன் ரிங்கா வரைஞ்சு காட்டுறேன். இதான பென்சால்டிஹைடு. ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் இதுதான். இந்த கார்பன்ல எங்க ஹைட்ரஜனே இல்லையே. இதான ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பன்ல ஹைட்ரஜனே இல்லையே. தோ இங்கெல்லாம் தானே இருக்கு ஹைட்ரஜன், இதுல ஹைட்ரஜனே இல்லையே. அப்ப நோ ஆல்பா ஹைட்ரஜன், நோ ஆல்பா ஹைட்ரஜன். இதுல பென்சால்டிஹைட்ல, பென்சால்டிஹைட்ல என்ன இல்ல? ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல.
ஓகே வெரி குட். அப்ப எதுல மட்டும் தான் இருக்கு? அசிட்டால்டிஹைட்ல தான் இருக்கு. ஃபார்மால்டிஹைட் பென்சால்டிஹைட்லலாம் இல்ல. சரியா? ஓகே. இப்ப நம்ம ரெண்டு ஆல்டிஹைடை எடுத்து கண்டென்ஸ் பண்ண போறோம். நீங்க பக்காவா கவனிச்சா மட்டும் தான் புரியும். அசிட்டால்டிஹைடை எடுத்துக்கிறேன். அசிட்டால்டிஹைட் ஃபார்முலா என்னப்பா? CH3CHO. இதான் அசிட்டால்டிஹைட் ஃபார்முலா. I am taking 2 molecules of acetaldehyde. 2 molecules of acetaldehyde எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப கவனிங்க என்ன ஆகுது அப்படின்னா, எஸ் இப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் போய் நேரா ஆக்சிஜனோட கண்டென்ஸ் ஆயிடுது. ஆல்பா ஹைட்ரஜன் போய் நேரா ஆக்சிஜனோட கண்டென்ஸ் ஆயிடுது. இன்னும் 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா யூ வில் ஹேவ் 10 மினிட்ஸ் பிரேக். 1 hour ஆகலடா கண்ணா, 1 hour ஆகல, 1 hour ஆகல இன்னும். ஓகே, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். ஐ வில் கிவ் யூ 10 மினிட்ஸ் பிரேக். ஓகே, 50 மினிட்ஸ் தான் இருக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி. எஸ், ஆல்டால் மட்டுமாவது முடிச்சிடலாம் வாங்க. என்ன பண்றேன் அப்படின்னா, டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றேன். டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றேன். சோ ரியாக்ட் பண்றப்போ இதோ பாரு, இது நேரா எடுத்துட்டு போய் இது கூட ஜாயின் பண்ணிடு. அப்ப CH3COH. ஓகே, CH3CHOH. இங்க என்ன கரெக்டா இருக்கும்? இங்க பாருங்க, CH2CHO. அவ்வளவுதான். இப்ப இது ப்ராடக்ட்ல நீங்க வந்து பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? மேம் ஆல்டிஹைடு குரூப்பும் இருக்கு மேம், ஆல்கஹால் குரூப்பும் இருக்கு மேம். அதனாலதான் இதுக்கு நம்ம என்னன்னு பேரு வைக்கிறோம்? ஆல்டால், ஆல்டால்னு பேரு வைக்கிறோம். ஆல்டிஹைடும் இருக்கு, ஆல்கஹாலும் இருக்கு. அப்படிங்கறதுனாலதான் நம்ம இதுக்கு என்ன பேரு வைக்கிறோம்? ஆல்டால், ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னு நம்ம வந்து பேரு வைக்கிறோம். இதோட ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் என்ன அப்போ? 3-hydroxybutanol. இதோடைய ஐயூபேக் நேம் என்னது? தேர்ட்ல ஹைட்ராக்சி குரூப். சோ 3-hydroxybutanol. ஓகேவா? வெரி குட். இப்போ இதான் வந்து ரியாக்ஷன். இப்போ நம்ம இதோடைய மெக்கானிசம் போலாம். சரியா? மெக்கானிசம் வந்து ரொம்ப ஈஸி. மொத்தம் 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது? ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன். ஓகே, சோ ஃபார்மேஷன் ஆஃப் கார்பனையான்ல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துப்போம் அப்படின்னா, CH2OH, சாரி CH2CHO அசிட்டால்டிஹைடு தான் எடுத்து எழுதிக்கிறேன். அந்த ஆல்பா ஹைட்ரஜனை மட்டும் தனியா எழுதிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, இங்க ஒரே ஒரு விஷயத்தை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து என்னது அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான் இந்த ஹோல் மெக்கானிசம்ல. ஓகே, அது வந்து என்ன தெரியுமா? நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து ஆரோ போடுறீங்கன்னா அது பாண்ட் ஃபார்ம் பண்ணும். பாண்ட்ல இருந்து ஆரோ போடுறீங்கன்னா அது நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் பண்ணும். இத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல தெளிவா ஏத்திக்கோங்க. சரியா? இத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல தெளிவா ஏத்திக்கோங்க. ஓகேவா? சரியா? இது கேனிசாரோ இல்லடா, இது ஆல்டால் தான். இது ஆல்டால் தான். நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஆல்டால் கண்டென்சேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, சோ நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து பாண்ட் போட்டா அது ஆரோ போட்டா அது பாண்ட் ஃபார்ம் பண்ணும். பாண்ட்ல இருந்து ஆரோ போட்டா அது வந்து என்ன ஃபார்ம் பண்ணும்? நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் பண்ணும். சரியா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? தோபர் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு தான் யூஸ் பண்றோம்ல பேஸ். அந்த சோடியம் ஹைட்ராக்சைடுல இருந்து ஹைட்ராக்சைடு அயான் எனக்கு இப்போ வருது. OH மைனஸ் அயானு வருது. சரியா? அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, நெகட்டிவ் சார்ஜ் தோபர் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்ப ஹைட்ரஜன்ல இருந்த பாண்ட் பக்கத்துல நெகட்டிவ் சார்ஜா போயிடும். இப்போ OH ஹைட்ரஜன் கூட சேர்ந்து
பாண்ட் ஃபார்ம் பண்ணா என்னவா ஆகும் வாட்டரா வெளியே போய்டும் OH ஹைட்ரஜனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது ஹைட்ரஜன் பாண்ட் கார்பன்ல நெகட்டிவ் சார்ஜா மாறிடுது அப்ப கார்பன்ல இங்க நெகட்டிவ் சார்ஜ் இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரியுதா செகண்ட் ஸ்டெப் ஃபார்மேஷன் ஆஃப் அல்காக்சைடு இப்ப ஃபார்மேஷன் ஆஃப் கார்பனையான் ஃபார்ம் ஆயிடுச்சா அடுத்த ஸ்டெப் ஃபார்மேஷன் ஆஃப் அல்காக்சைடு ஓகே சோ இப்போ எனக்கு வந்து இந்த ஆல்காக்சைடு எப்படி ஃபார்ம் ஆகுது கவனிங்கப்பா இன்னொரு ஒரு ஆல்டிஹைடை நான் எடுத்துக்கிறேன் இன்னொரு ஒரு அசிட்டால்டிஹைடை எடுத்துக்கிறேன் CH3 CHO இன்னொரு ஒரு அசிட்டால்டிஹைட் இட் இஸ் ரியாக்டிங் வித் இது தோ இந்த கார்பனையான் எடுத்துக்கோங்க CH2 நெகட்டிவ் சார்ஜ் CHO ஓகேவா CHO இப்போ என்ன தெரியுமா எனக்கு ஆகுது நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து தானே பாண்ட் இப்ப ஆரோ போகும் அதேதான் நெகட்டிவ் சார்ஜ் போய் கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது கார்பன்ல இருந்த ஓகே பாண்ட் கார்பன்ல இருந்த பாண்ட் இந்த டபுள் பாண்ட் ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜா மாறிடுது அவ்வளவுதான் இங்க பாருங்க CH3 C ஆக்சிஜன்ல நெகட்டிவ் சார்ஜ் இப்போ நெகட்டிவ் சார்ஜ் போய் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுது சோ CH2 CHO ஓகே அப்ப பாண்ட் நெகட்டிவ் சார்ஜா மாறிடுது இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் என்னது ஆல்காக்சைடு கிடைச்சிருக்கிற இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் என்னது ஆல்காக்சைடு ஓகேவா அவ்வளவுதான்டா ஓகே இதுதான் ஸ்டெப் 2 இப்ப ஸ்டெப் 3 வந்து என்னது வாட் இஸ் தி ஸ்டெப் 3 அப்படினா protonation of alkoxide step 3 வந்து it is protonation of alkoxide protonation of alkoxide இப்போ protonation of alkoxideல நமக்கு வந்து என்ன நடக்குது நம்ம லாஸ்டா அங்க என்ன ப்ராடக்ட் இங்க என்ன விட்டுட்டு வந்தோம் தோ இத நான் அப்படியே எடுத்து அடுத்த பேஜ்ல எழுதிக்கிறேன் CH3 CH ஆக்சிஜன்ல நெகட்டிவ் சார்ஜ் இங்க பக்கம் திருப்பியும் CH2 CHO கரெக்ட்டா CH2 CHO இப்ப அங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வெளிய போச்சுல வாட்டர் அந்த வாட்டரை நான் இங்க திருப்பி எடுத்துக்கிறேன் ஓகே இப்ப நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் பாண்ட் ஃபார்ம் பண்ணும் நெகட்டிவ் சார்ஜ் பாண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்ப இந்த பாண்ட் நெகட்டிவ் சார்ஜா வெளியே போய்டும் அவ்வளவுதான் இப்ப இந்த ஆக்சிஜனோட ஹைட்ரஜன் போய் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும் ஓகே சோ அப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சுனா இங்க என்ன கிடைக்கும் நமக்கு OH ன்னு ஃபார்ம் ஆகும் அதான் தோப்ப இப்ப CH3 CH ஓகே இங்க என்ன இருக்கு CH மேல OH CH2 CHO plus OH minus இதோ பாருங்க நமக்கு இங்க ஆல்டிஹைட் கிடைச்சிருச்சு ஆல்டால் கிடைச்சிருச்சு ஓகே நமக்கு இங்க என்ன கிடைச்சிருச்சு அழகா சொல்லுங்க பார்க்கலாம் we have got aldol கிடைச்சிருச்சு ஆனா அந்த ஆல்டால் நமக்கு வந்து எப்படி இருக்கும் ஸ்டேபிளா இருக்குமா இருக்காது அவ்வளவு ஸ்டேபிளா இருக்காது சோ அது என்ன அண்டர்கோ பண்ணுது அப்படினா டீஹைட்ரேஷன் அண்டர்கோ டீஹைட்ரேஷன் அண்டர்கோ பண்ணுது கவனிங்க சோ CH3 CH OH CH2 CHO it is undergoing dehydration எப்படி dehydration undergo பண்ணுது தோ பார் இங்க CH2 இருக்குல அத நான் இப்படி எழுதிக்கிறேன் CH H ன்னு வந்து எழுதிக்கிறேன் சரியா அப்ப என்ன ஆகும் அப்படினா இந்த H-உம் OH-உம் சேர்ந்து நமக்கு அப்படியே அது வாட்டரா வெளியே போயிடுது H-உம் OH-உம் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடுது சரியா சோ வெளியே போயிடுச்சு அப்படினா இங்க வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் குரோட்டோனால்டிஹைட் ஃபார்ம் ஆகும் சோ CH3 CH double bond CH CHO சரியா we'll get crotonaldehyde as the product தரேன் aldol condensation முடிச்சிட்டு break தரேன்
crotonaldehyde. எவ்வளவு நேரம் பிரேக் வேணும்பா? நிறைய பேர் வந்து ஃபாஸ்டிங் முடிக்கிறதுக்காக பிரேக் கேக்குறீங்க. எவ்வளவு நேரம்ப்பா 6:20 இருந்துனா? எவ்வளவு நேரம்ப்பா? 15 minutes 10 minutes போருமா? 10 minutes எப்படி போறோம்? 7 7 கஷ்டம்டா. 1 hourலாம் பிரேக் விட முடியாதுடா, கஷ்டம்டா. நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீங்க பிரேக் வேணும்னா 6:30 கூட போயிட்டு வாங்க. போயிட்டு திருப்பி வந்து கூட நீங்க கண்டினியூ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே 2 hours என்னடா சாட்ல இங்க வந்து நிறைய பேர் இஷ்டத்துக்கு போட்டுட்டு இருக்கீங்க. 15 minutes நிறைய பேர் 15 தான் போடுறீங்க. ஏடா தேவைப்படுறவங்க தாண்டா பிரேக் கேட்டாங்க. அவங்க ஆன்சரே என் கண்ட படல. மத்தவங்க எல்லாரும் அதுக்குள்ள வந்து கமெண்ட் போட்டுறாங்க. சரி வாங்க வாங்க. இப்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. இந்த OH மைனஸ்ல ஆரம்பிங்க. நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஹைட்ரஜனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஹைட்ரஜன்ல இருக்கிற பாண்ட் நெகட்டிவ் சார்ஜா மாறிடுது. திருப்பி இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இன்னொரு ஆல்டிஹைட் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்ப அந்த அதுல இருக்கிற பாண்ட் வந்து எனக்கு நெகட்டிவ் சார்ஜா மாறிடுது. இப்ப நெகட்டிவ் சார்ஜ் ஆக்சிஜன்ல இருந்து ஹைட்ரஜன்ல போயிட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஹைட்ரஜன்ல இருந்த பாண்ட் நெகட்டிவ் சார்ஜா மாறிடுது. அப்புறம் அந்த HOH சேர்ந்து வாட்டரா எனக்கு வெளியே போயிட்டு குரோட்டோனால்டிஹைட் கிடைக்குது. இது வந்து ஆல்டால். இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறேன் அப்படின்னா, கிராஸ்டு ஆல்டால் அப்படின்னா வேற வேற ஆல்டிஹைடையும் கிராஸ்டு ஆல்டால் அப்படின்னா வேற வேற ஆல்டிஹைடை நம்ம கண்டென்ஸ் பண்ண போறோம். வேற வேற ஆல்டிஹைடை நம்ம கண்டென்ஸ் பண்ண போறோம். ஓகே கவனிங்க. HCHO HCHO ஓகே. ஃபார்மால்டிஹைட் வந்து எது கூட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா அசிட்டால்டிஹைட் CH3CHO அசிட்டால்டிஹைடு கூட ரியாக்ட் பண்ணுது. ஓகே சோ கரெக்டா கவனிங்க. என்ன கவனிக்கணும் நீங்க அப்படின்னா, இங்க இருக்கிற ஹைட்ரஜன் ஆல்பா ஹைட்ரஜன் போய் ஆக்சிஜனோட ஆட் ஆயிடும். ஆல்பா ஹைட்ரஜன் போய் ஆக்சிஜனோட ஆட் ஆயிடும். சப்போஸ் நான் இதே கீட்டோன் எடுத்துக்கிறேன். இதோ பாரு, அதே ஃபார்மால்டிஹைடு கூட கீட்டோன் எடுத்துக்கிறேன். CH3CO CH3. அப்ப என்ன ஆகும்? அதே ஆல்பா ஹைட்ரஜன் போய் ஆக்சிஜனோட ஆட் ஆயிடும். இப்ப இது ரெண்டுமே கிராஸ்டு ஆல்டால் தானே. அப்போ டைல்யூட் NaOH தானே யூஸ் பண்ணணும். ஓகே இப்ப கவனிங்களேன். இங்க இருக்கிற CHH நம்ம எப்படி எழுதிக்கலாம்? CH2 னு எழுதிக்கலாம். CHH எப்படி எழுதிக்கலாம்? HCH CH2 னு எழுதிக்கலாம். இதோ பார். அப்ப CH2 ஓகே. CH2 ல என்ன அட்டாச் ஆயிருக்கு? அந்த ஹைட்ரஜன் போய் ஆக்சிஜன்ல ஆட் ஆயிடுச்சுனா OH. இங்க என்ன இருக்கும் மீதி? CH2 CHO. இப்ப அடுத்து இங்க பார், ஹைட்ரஜன் அங்க போய் ஆட் ஆயிடுச்சு. அப்ப CH2 OH. இங்க மீதி என்ன இருக்கும்? CH2 C double bond O CH3. சரியா? ஓகேவா? சூப்பர். சோ இதுதான் கிராஸ்டு ஆல்டால் கண்டென்சேஷன். ஓகே இத முடிச்சிட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, Cannizzaro ரியாக்ஷன் பார்க்க போறோம். Froth flotation diagram வரையணுமா? கண்டிப்பா வரையணும். 6:20 to 7 o'clock break விடுங்க மேம் ஃபார் ஃபாஸ்டிங். நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீங்க பிரேக் போயிட்டு கூட வாங்க. நான் ஏன் சொல்றேன், நான் என்னோட ரீசன் சொல்றேன் பாரு. நான் இந்த லைவ் ஓரளவுக்கு சீக்கிரமா முடிச்சாதான் நான் நாளைக்கான லைவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரமாவது தூங்கிட்டு 4 மணிக்கு ஏஞ்சி உங்களுக்கு 5 மணி லைவுக்கு வர முடியும். சரியா? சோ ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் லைவ் ASAP. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் இந்த லைவை முடிக்கணும்னு வந்து நான் நினைக்கிறேன். அப்போதான் நீங்க என்ன பண்ண முடியும், நான் வந்து கடகடனை இதை முடிச்சிட்டு நாளைக்கு லைவ் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து சீக்கிரமா வர முடியும். ஓகே ஜஸ்ட் எவ்ரி 1 hour just 10 minutes break. You all be back just in 10 minutes. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்கறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்கானிக் உள்ள நுழைஞ்சிட்டோம். சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகே 10 நிமிஷத்துல திருப்பி வந்துருங்க. நீ பிரேக் கூட போயிட்டு வா, ஆனா ரெக்கார்டிங் அது நைட்டே பார்த்துடணும் சரியா? ஸோ 10 நிமிஷம் திருப்பி வந்துருங்கப்பா.
வந்தாச்சா? வாங்க வாங்க வாங்க, கேனிஸாரோ முடிச்சிடலாம். கேனிஸாரோ ஓகே யா. ஸோ கேனிஸாரோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்டிஹைட்லயோ கீட்டோன்லயோ வந்து செம்ம இருமலா இருக்கு, வெயிட் பண்ணுங்க. நம்ம இருமல் மருந்தை கொஞ்சம் வாயில ஊற்றிப்போம். இருமல் மருந்தை வாயில ஊற்றினா தூக்கம் வரும். ஆனால் இத்தனை லைட்டில் நமக்கு தூக்கம் வராது. கார்டு பேக்லலாம் கொட்டிட்டியா கார்டு இருமல் மருந்து? சபா ஓகே. ஆமாம், சோபா இருமல் மருந்தை குடிச்சாச்சு, சூப்பராக இருக்கு. வாங்க, வி வாண்ட் நியூ ஷாவணி மாமா. கேட்பீங்க வாய் இருக்குல்ல, கேட்பேன் நீனு. நியூ ஷாவணி மேம் வருவாங்க. பசங்களாம் உங்களுக்குலாம் வந்து ஒரு சர்ப்ரைஸ். இனிமே வந்து ஒரு புது ஷாவணி மேம் உங்களுக்காக வந்து வந்திருக்காங்க. நான் டீச் பண்ண போறதில்ல. ஆமா, 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ வந்து போஸ்ட் ஆயிருக்கு. அதுல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் see the new ஷாவணி மேம். ஓகே யா. ஸோ கேனிஸாரோ ரியாக்ஷன்ல வந்து பார்த்தேன் அப்படின்னா நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் அட் ஆல். ஓகே, நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்காது. ஓகே, அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வாடா இங்க வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து கான்சென்ட்ரேட்டட் பேஸ். அங்க நம்ம வந்து எப்படி ஒரு வீக் பேஸ் யூஸ் பண்ணோம், அங்க வந்து நம்ம போன ரியாக்ஷன்ல வந்து வீக் பேஸ் யூஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி இதுல கான்சென்ட்ரேட்டட் பேஸ். கண்ணாடி இங்க வச்சுட்டு போயிட்டோம் இருக்கு. அந்த மாதிரி இதுல வந்து கான்சென்ட்ரேட்டட் பேஸ். ஓகே, இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் ஜெனரல் ரியாக்ஷன் நம்ம வந்து பார்ப்போம். பென்சால்டிஹைடை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ C6H5CHO, C6H5CHO. சரியா? ஸோ இப்போ நான் இதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் 50% ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH கூட நான் ரியாக்ட் பண்றேன். அப்படி ரியாக்ட் பண்றப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? நல்லா கவனிங்க. இந்த ஹைட்ரஜன் இதுல ஆட் ஆயிடும். கீழே இருக்கிற ஹைட்ரஜன் மேல போயிட்டு அந்த ஹைட்ரஜனோட ஆட் ஆயிடும். ஓகே, ஆட் ஆயிட்டு NaOH எப்படி பிரியும்னா ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்கிற கார்பன்லயே ஹைட்ரஜன் ONA இப்படிதான் பிரியும். NaOH இப்படிதான் பிரியும். இப்ப நம்ம ப்ராடக்ட் எழுதுவோமா? ப்ராடக்ட் எழுதுமா? ஆமா ஆமா. புது ஷாவணி மேம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. ஆமா, புது ஷாவணி மேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோல இப்போ இருக்காங்க. பார்த்துட்டு அப்புறமா வந்து பார்த்துட்டு சொல்லுங்க. ஸோ C6H5 இந்த ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சுன்னா CH2OH. ஓகே, ஸோ C6H5 CH2OH. அடுத்து பிளஸ் இங்க என்னப்பா? C6H5COONA, C6H5COONA. ஓகேவா? புரிஞ்சுதா? சோ பென்சைல் ஆல்கஹாலும் சோடியம் பென்சோயேட்டும் நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்கும். சோ என்ன கிடைக்கும் நமக்கு இங்க? பென்சைல் ஆல்கஹாலும் and then sodium benzoate. சோடியம் பென்சோயேட் நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்கும். சரியா? ஓகேப்பா. சோ இப்போ இதோடைய மெக்கானிசம் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மெக்கானிசம் இதுலயே பார்த்தலாமா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி நடத்தின மெக்கானிசமே காட்டிடவா? ஓகே, சரியா? ஆமா, சோ தட் கொஞ்சம் ஃபாஸ்டா நம்ம வந்து முடிக்கலாம், அதுக்காக தான் சொல்றேன். ஓகே, இதோ பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டாக் ஆஃப் OH group in carbonyl carbon. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியா? இது வந்து என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நமக்கு இங்க வந்து இந்த C6H5CHO பென்சால்டிஹைடை எடுத்துக்கிறோம். இந்த பென்சால்டிஹைட்ல OH group வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுது.
அந்த ஆல்டால் கண்டென்சேஷன்ல பார்த்த மாதிரி தான். ஓகே, புது ஷாவணி மேம் அழகா இருக்காங்க. ஓஹோ, ஓகே ஓகே, அப்ப 4 இதுல ஓகே ஓகே. எல்லாரும் வந்து பழைய ஷாவணி மேம் மறந்துட்டீங்க, புது ஷாவணி மேம் தான் வேணும்ன்றீங்க. புது ஷாவணி மேமே வந்து கெமிஸ்ட்ரி நடத்த சொல்லும். பழைய ஷாவணி மேம் வேணாம். பழைய ஷாவணி மேம் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு. இருங்க, கண்ணாடியை தான் துடைச்சேன். ஆமா, வாங்க வாங்க வாங்க. ஓல்ட் இஸ் கோல்டு, அது வாங்கப்பா. சோ இப்ப நடத்த விடுங்க. இங்க பாருங்க, நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து ஆரோ போச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும்? பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, பாண்ட்ல இருந்து ஆரோ போச்சு அப்படின்னா நமக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் பண்ணும். ஓகே, நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து ஆரோ போச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் பாண்ட். பாண்ட்ல இருந்து ஆரோ போச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஃபார்ம் பண்ணும்? நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் பண்ணும். சரியா, நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் பண்ணும். சரியா, ஓகே. இப்ப பாரு, இந்த OH மைனஸ்ல இருந்து வந்து கார்பன்ல பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. கார்பன்ல இருக்கிற பாண்ட் ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜா போயிடுது. இதோ பாரு, கார்பன்ல வந்து என்ன ஆகுது? இங்க நமக்கு நெகட்டிவ் சார்ஜா ஆக்சிஜன் மேல இருக்கு. அடுத்த ஸ்டெப் பாருங்க, ஹைட்ரைட் அயான் ஷிஃப்ட். அடுத்த ஸ்டெப்ல வந்து ஹைட்ரைட் அயான் ஷிஃப்ட். இன்னொரு ஒரு பென்சால்டிஹைடை நான் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஆக்சிஜன்ல அந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, அந்த நெகட்டிவ் சார்ஜ் தோபர் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. தோ அந்த கார்பன் கூடயே பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்ப கார்பன்ல இருக்கிற அந்த பாண்ட் ஹைட்ரஜன் மேல நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் பண்ணுது. அப்ப அந்த ஹைட்ரஜன் மேல நெகட்டிவ் சார்ஜ் ஆன ஹைட்ரஜன் இருக்குல்ல, அது இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் பென்சால்டிஹைட்ல போயிட்டு ஆட் ஆகுது. அந்த இன்னொரு மாலிக்யூல்ஸ் ஆஃப் பென்சால்டிஹைட்ல இருக்கிற கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போ அந்த கார்பன்ல இருக்கிற டபுள் பாண்ட்ல இருக்கிற இன்னொரு பாண்ட் ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜா போயிடுது. அதான் இந்த ஸ்டெப். இந்த 2 ஸ்டெப் கிளியரா? நான் திருப்பியும் சொல்றேன் பாரு. இங்க OH குரூப்ல இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் கார்பன் கிட்ட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்ப கார்பன்ல இருக்கிற பாண்ட் ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜா மாறுது. இப்போ அந்த ஆக்சிஜன்ல இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் திருப்பியும் அதே கார்பன் கூடயே பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்ப கார்பன்ல இருக்கிற இந்த பாண்ட் ஹைட்ரஜன் மேல நெகட்டிவ் சார்ஜா மாறுது. அப்ப ஹைட்ரஜன் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அந்த நெகட்டிவ் சார்ஜ் இன்னொரு கார்பன் கூட போயிட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அந்த இன்னொரு கார்பன்ல இருக்கிற டபுள் பாண்ட் எனக்கு ஆக்சிஜன் மேல திருப்பியும் நெகட்டிவ் சார்ஜா மாறுது. ஒரு சைக்கிள் மாதிரி இது நடக்குது. புரியுதா? ஓகே. சோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுதுன்னு பாப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். சோ அந்த 2 ப்ராடக்ட்டையும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஹைட்ரஜனோட இந்த இன்னொரு ஹைட்ரஜனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்ப ஹைட்ரஜன்ல இருக்கிற பாண்ட் ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜா மாறிடுது. So we get benzoate and benzyl alcohol. Okay, so இதுதான் நம்மளுடைய Cannizzaro mechanism, Cannizzaro reaction. Okay, ஆமா, இதுதான் கடைசி ஸ்டெப். இதான் Cannizzaro reaction, Cannizzaro mechanism. சரியா? ஓகே, அடுத்துப்பா crossed Cannizzaro. crossed Cannizzaro நல்லா கவனிங்க. நான் வந்து இங்க என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, 2 molecules of aldehydes. ஒன்னு என்னது formaldehyde, ஒன்னு என்னது benzaldehyde. So formaldehydeல இருக்குதோ பாரு, இந்த ஹைட்ரஜன் அங்க போயிட்டு ஆட் ஆயிடும். NaOH எப்படி பிரியுது? NaOH பிரியுது. NaOH பிரியுது. And I am using concentrated 50% of NaOH. ஏன்னா இது வந்து என்னது Cannizzaro-னால. So C6H5CH2OH கீழ HCOONA. So sodium formate benzyl alcohol கிடைக்குது. So இது ரெண்டுத்துல ஒரு क्वेश्चन நமக்கு கம்பல்சரியா வரும். ஓகே, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரியா? சரியா? ஓகே கைஸ்,
இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி போயிடலாம். Cannizzaro, Aldol பார்த்துட்டோம். லூகாஸ் டெஸ்ட், விக்டர் மேயர் டெஸ்ட் பார்த்துடலாம். சரியா? ரெடியா? ஓகே. லூகாஸ் டெஸ்ட் பார்க்கலாமா மக்களே? ஓகே. லூகாஸ் டெஸ்ட் இந்த மாதிரி ரிட்டன்லயே பார்த்துடலாமா? ரிட்டன்ல இருக்கா? லூகாஸ் டெஸ்ட், விக்டர் மேயர் டெஸ்ட் வீடியோ தான் இருக்கு. சரி, ஓகே. லூகாஸ் டெஸ்ட் பார்த்துடலாமா? ஓகே, எழுதியே பார்த்துடலாம் குயிக்கா. ஸோ கரெக்டா கவனிங்க. ஸோ லூகாஸ் டெஸ்ட்ல நம்ம வந்து என்ன பண்றோம்? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஆல்கஹால்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணதான் we are using this Lucas test. கரெக்டா? ஓகே. ஸோ வாட் இஸ் லூகாஸ் reagent? சாட்ல சொல்லுங்கப்பா. வாட் இஸ் லூகாஸ் reagent? லூகாஸ் reagent அப்படிங்கிறது வந்து என்னது? லூகாஸ் reagent அப்படிங்கிறது வந்து எதுப்பா? லூகாஸ் டெஸ்ட் வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஆல்கஹாலை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு. So what is this Lucas reagent? Concentrated HCl and then anhydrous zinc chloride. Very good. குயிக்கா முடிச்சிடலாம். நம்ம இதுதான், இது முடிச்சிட்டோம்னா நேரா நம்ம 10th சாப்டர் போயிடுவோம். Concentrated hydrochloric and then anhydrous zinc chloride and then anhydrous zinc chloride. Okay, so இதுதான் வந்து நம்மளுடைய லூகாஸ் reagent. So லூகாஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயத்தை கிளியரா சொல்லுங்க. பிரைமரி ஆல்கஹால் என்ன ரியாக்ட் பண்ணும்? செகண்டரி ஆல்கஹால் என்ன ப்ராடக்ட் தரும்? அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் உடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? எஸ். சோ இதுல லூகாஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிரைமரி ஆல்கஹால் எனக்கு ரியாக்டே பண்ணாது. ஓகே, பிரைமரி ஆல்கஹால் வந்து நோ ரியாக்ஷன். செகண்டரி ஆல்கஹால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோ அப்பியரன்ஸ் ஆஃப் டர்பிடிட்டி, ஸ்லோவா தான் அந்த டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இமீடியட் அப்பியரன்ஸ் ஆஃப் டர்பிடிட்டி. ஓகே, அந்த டர்பிடிட்டினா வந்து கலங்கல். இப்போ நான் ஒரு கிளீன் மில்க் வந்து வச்சிருக்கேன், சாரி கிளீன் வாட்டர் வந்து வச்சிருக்கேன். அதுல நான் போயிட்டு கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணா என்ன ஆயிடும்? அது ஒரு மாதிரி கலங்கி போயிடும் இல்லையா, ஒரு மாதிரி மங்கி போயிடும் இல்லையா. சோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கலங்கல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம இது வந்து 3 பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸை வச்சு பார்த்துடலாம். பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ CH2OH பிரைமரி ஆல்கஹால். ஓகே, CHOH செகண்டரி ஆல்கஹால். இதுல நமக்கு ரெண்டு CH3 குரூப் இருக்கும். கரெக்டா? இங்க ஒரு CH3 குரூப், இங்க ஒரு CH3 குரூப். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா COH. இதுல வந்து மூணு அல்கைல் குரூப் அட்டாச் ஆகி இருக்கும். 3 அல்கைல் குரூப் அட்டாச் ஆகி இருக்கும். சரியா? ஓகே, சோ கவனிங்க. இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா HCl, concentrated HCl and then anhydrous zinc chloride. அதேதான். ஓகே, அதேதான். சரியா? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் of course நமக்கு வந்து no reaction at all. first one வந்து no reaction. ஓகே, செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற HOH சேர்ந்து வாட்டரா வெளியே போகுது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா HOH சேர்ந்து வாட்டரா வெளியே போகுது. ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா HOH சேர்ந்து வாட்டரா வெளியே போகுது. இப்போ இங்க கவனிங்க, CH3 CH3 மீதி என்ன இருக்கும்? OH க்கு பதிலா Cl குரூப். ஓகே, இதுதான் நமக்கு வந்து ஒரு ஸ்லோ அப்பியரன்ஸ் ஆஃப் டர்பிடிட்டி கொடுக்குது.
I'll give you PDF. இங்க பாருங்க, இங்க HOH இந்த வாட்டரா வெளியே போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? Cl. இதுதான் fast appearance of turbidity. Okay, so நமக்கு tertiary வந்து நமக்கு ஃபாஸ்டா வந்து இந்த turbidity வந்து காஸ் ஆகும். ஓகே, இது வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்லோவா வந்து turbidity காஸ் ஆகும். ஓகேவா? இதான் வந்து லூகாஸ் டெஸ்ட். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து எது அப்படின்னா விக்டர் மேயர் டெஸ்ட். சரியா? சோ இந்த விக்டர் மேயர் டெஸ்ட்ல you just need to understand the order. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம என்னென்ன பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? வரிசையா சொல்லுங்கப்பா. phosphorus in presence of iodine ஆட் பண்ணுவோம். கரெக்ட்டா? phosphorus in presence of iodine or iodine in presence of phosphorus. செகண்ட் ஸ்டெப்ல என்ன ஆட் பண்ணுவோம்? AgNO2 ஆட் பண்ணுவோம். சாரி, AgNO3 AgNO3 ஆ AgNO2 ஆ AgNO2 ஆட் பண்ணுவோம். சரியா? அடுத்து HNO3 ஆ HNO2 ஆ HNO2 ஆட் பண்ணுவோம். நைட்ரஸ் ஆசிட். அடுத்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, அண்ட் ஃபோர்த் ஸ்டெப்ல வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH ஆட் பண்ணுவோம். சோ இதான் ப்ராசஸ். இதுதான் வந்து ரியேஜென்ட். ஓகே, நவ டெல் மீ, எனக்கு பிரைமரி ஆல்கஹால் என்ன கலர் கொடுக்கும்? செகண்டரி ஆல்கஹால் என்ன கலர் கொடுக்கும்? and then tertiary alcohol என்ன கலர் கொடுக்கும்? சொல்லுப்பா. ஒவ்வொரு ஸ்டெப்ல primary alcohol will give me what color? primary alcohol எனக்கு என்ன கலர் கொடுக்கும்? it will give me red color. Very good. Primary alcohol will give me red color. Secondary alcohol என்ன கலர் கொடுக்கும்? It will give me blue color. And tertiary alcohol வந்து no color. Okay, சரியா? இப்போ scheme of this reaction எப்படி நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க நீங்க. நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ROH பிரைமரி ஆல்கஹால் நான் எடுத்துக்கிறேன். சரியா? சோ அத நான் யார் கூட ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி எப்பவும் போல அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ OH குரூப்புக்கு பதிலா அயோடின் போய் ரீப்ளேஸ் பண்ணும். சோ OH குரூப்புக்கு பதிலா அயோடின் போய் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா AgNO2 கூட ரியாக்ட் பண்றேன். அப்ப என்ன ஆகும்? அயோடினுக்கு பதிலா NO2 போய் ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்ப RNO2 கிடைக்கும். சரியா? அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல தான் நமக்கு வந்து என்ன ஆகும்? நம்ம வந்து நைட்ரஸ் ஆசிட் கூடயும் KOH கூடயும் நம்ம ரியாக்ட் பண்றப்போ டிஃபரெண்ட் கலர்ஸ் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, டிஃபரெண்ட் கலர்ஸ் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. கிளியரா? ஓகே, சோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா I am taking a primary alcohol. Okay, guys, tell me an example for primary alcohol. Tell me an example for primary alcohol. Ethanol. Motivation வேண்டும் ma'am. Definitely. Ethanol. Very good. So CH3, CH2OH. So CH3, CH2OH. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம்? phosphorus in presence of iodine கூட ரியாக்ட் பண்றோம். phosphorus in presence of iodine. அப்ப என்ன ஆகும்? OH குரூப்புக்கு பதிலா phosphorus போய் ரீப்ளேஸ் பண்ணிடும். So CH3, CH2 என்னப்பா வரும்? சாரி அயோடின் போய் ரீப்ளேஸ் பண்ணிடும். கரெக்ட்டா? அயோடின் அயோடோ ஈத்தேன் நமக்கு இங்க கிடைக்குது. சரியா? அயோடோ ஈத்தேன். அப்ப அந்த அயோடோ ஈத்தேனை இங்க எடுத்து எழுதிக்கிறேன். CH3 ஒரே ஸ்டெப்ல எழுதவா? சரி வாங்க. இந்த அயோடோ ஈத்தேனை நான் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன்? AgNO2 கூட ரியாக்ட் பண்றேன். இப்போ என்ன ஆகும்? அயோடினுக்கு பதிலா NO2 குரூப் போய் ரீப்ளேஸ் பண்ணும்.
ரீப்ளேஸ் பண்ணிச்சுனா CH3 CH2 NO2. ஓகே, CH3 CH2 NO2. இப்போ இது போயிட்டு நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுது. நைட்ரஸ் ஆசிட் அப்படிங்கிறது வந்து என்னது? HONO. ஓகே, நைட்ரஸ் ஆசிட் அப்படிங்கிறது வந்து என்னது? HNO2. அதை தான் நான் எப்படி எழுதிக்கிறேன்? HONO ன்னு எழுதிக்கிறேன். HONO ன்னு எழுதிக்கிறேன். HNO2 தான். ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நீ தாண்டா கரெக்டா கவனிக்கணும். NO2க்கு முன்னாடி இருக்கிற இந்த H2வும் இங்க பாருங்க, இங்க இருக்கிற இந்த H2வும் ஓகே, and then இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடுது. வாட்டரா வெளியே போயிடுது. ஓகே, அப்புறம் இங்க இருக்கிற இந்த NOH போய் கார்பனோட ஜாயின் ஆயிடும். NOH போயிட்டு கார்பனோட ஜாயின் ஆயிடும். அப்ப எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? கவனிங்க, CH3 கார்பனோட NOH NO2 பாண்ட். இந்த இடத்துல நமக்கு டபுள் பாண்ட் NOH. ஓகே, இப்போ இதை நான் வந்து என்ன பண்றேன்? அடுத்த ஸ்டெப்ல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றேன். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட நான் ரியாக்ட் பண்றேன். ஸோ ரியாக்ட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருக்கிற ஹைட்ரஜன் OH சேர்ந்து வாட்டரா வெளில போயிட்டு இது K பொட்டாசியம் Kவா ரீப்ளேஸ் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் நமக்கு என்ன கலர் தருது? ரெட் கலர் தருது. அதுதான் நமக்கு ரெட் கலர் தருது. அதை வச்சுதான் நம்ம இது வந்து பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்றோம். அதை வச்சுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? இது வந்து பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? செகண்டரி ஆல்கஹாலுக்கு இதே ரியாக்ஷன் பார்க்க போறோம். Okay, so tell me some example of secondary alcohol. CH3 CHOH CH3. Okay, basic ஆன ஒரு secondary alcohol, propane 2-ol. first stepல நம்ம என்ன பண்ணுவோம்டா? ஈஸிடா, iodine in presence of phosphorus ma'am. தோ இங்க இருக்கிற OH group போயிட்டு iodine-ஆல ரீப்ளேஸ் ஆயிடும் ma'am. CH3 CH iodine CH3. அடுத்த ஸ்டெப்ல AgNO2 கூட ரியாக்ட் பண்ணுவீங்க மேம். AgNO2 கூட ரியாக்ட் பண்றப்போ NO2 வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் மேம். சோ CH3 CH NO2 and then CH3. அடுத்த ஸ்டெப்ல நம்ம யார் கூட ரியாக்ட் பண்றோம்? HONO கூட ரியாக்ட் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் ஓகே, இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் நல்லா கவனிச்சு சொல்லுங்க ஆன்சரை. இங்க இருக்கிற HONO தானே? ஓ மிஸ் பண்ணிட்டேன், சாரி. HONO யா. சோ இங்க இருக்கிற OHம் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். சோ இவங்க வாட்டரா வெளியே போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு மீதி என்ன இருக்கும்? ப்ராடக்ட். இந்த NO குரூப் போய் கார்பன்ல ஆட் ஆயிடும். அப்ப CH3 C ஆல்ரெடி அதுல வந்து நமக்கு வந்து என்ன இருக்கு? NO2 இருக்கு கீழே, மேல வந்து ஒரு NO, இந்த சைடுல ஒரு CH3. ஓகே, சோ இப்ப இந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, இத வந்து நம்ம KOH கூட ரியாக்ட் பண்றப்பதான் அடுத்த ஸ்டெப்ல நமக்கு என்ன கலர் கிடைக்குது? we are getting this blue color. அந்த ப்ளூ கலரை வச்சு தான் நம்ம வந்து என்ன கன்ஃபார்ம் பண்றோம்? we are confirming that இது வந்து secondary alcohol அப்படின்னு. we are confirming that it is secondary alcohol. சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் tertiary alcoholக்கு எழுத போறேன். tertiary alcohol நல்லா கவனிக்கணும் நீங்க. COH இல்லையா? சோ இதுல நமக்கு 3 alkyl group இருக்கும். Okay, yeah, so I am reacting it with iodine in presence of phosphorus. react பண்றேன். OH group தூக்கிட்டு iodine போடுங்க. OH group தூக்கிட்டு என்ன போடுங்க? iodine போடுங்க. OH group தூக்கிட்டு iodine போட்டுட்டேன். இப்ப
அயோடினை தூக்கிட்டு அடுத்து AgNO2 கூட ரியாக்ட் பண்றேன்னா NO2 போடுங்க. NO2 போடுங்க. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா நைட்ரஸ் ஆசிட் ஹோனோ கூட ரியாக்ட் பண்றேன். இப்போ இதுக்கு மேல இது ரியாக்ஷனே நடக்காது. சரியா? இதுக்கு மேல இங்க வந்து ரியாக்ஷனே நடக்காது. சோ இது வந்து என்னது? நோ ரியாக்ஷன். சோ ரியாக்ஷனே நடக்காதனால நம்ம வந்து இத வந்து என்னன்னு சொல்றோம்? we are calling it as tertiary alcohol. ஓகே, ஏன் ரியாக்ஷனே நடக்கல? ஏன்னா இங்க பாருங்க, கார்பன் பக்கத்துல நமக்கு எடுத்துக்கிறதுக்கு ஹைட்ரஜனே இல்ல. ஆனா போன ரியாக்ஷன்ல நமக்கு எடுத்துக்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இங்க 2 ஹைட்ரஜன் இருந்துச்சு. இங்க நமக்கு ஹைட்ரஜனே இல்ல. புரிஞ்சுதா? ஓகே, ஓகேவா? ஹோம் ரெமிடியா கமெண்ட்ல பண்ணுங்க. இங்க போட்டீங்கன்னா நானும் மறந்துடுவேன். ஓகே, ஹோம் ரெமிடி அப்படின்னு போட்டு கமெண்ட் போடுங்க. சரியா? யாருக்கெல்லாம் லூகாஸ் விக்டர் மேயர் 2 क्वेश्चन தரவா புரிஞ்சது? மேம் தரவா புரிஞ்சிருச்சு மேம். லூகாஸ் டெஸ்ட் விக்டர் மேயர் டெஸ்ட் ரெண்டுமே தரவா புரிஞ்சிருச்சு மேம். புரிஞ்சிச்சா? எக்ஸாம்ல கேட்டா எழுதிடுவீங்களா? ஓகே, சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியேட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி. ஓகே, இன்டர்மீடியேட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி புக்ல எந்த பேஜ் நம்பர் மட்டும் யாரா பாக்குறீங்களா? I will show it in the book itself. Intermediate compound formation theory செம ஈஸி பா. யா, சோ புக்லயே வந்து இருக்கு intermediate compound formation theory. ஓகேவா? So let me show you that. இங்க போட முடியுமா? அது ஸ்கிரீன்ஷாட் போடு. ஏய் வாவுடா, இங்க பாரு, இங்கேயே நம்ம ஸ்கிரீன்ஷாட் போடலாம் புக்ல இருந்து எடுத்து. தோ பார், போர்டு தெரியுதா? இதுதான் இன்டர்மீடியேட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி. ஓகேவா? எக்ஸாம்பிளோட நீங்க போட்டு வந்து எழுதலாம். let us understand the example. அவங்க கேட்டாலும் கேட்காட்டியும் எக்ஸாம்பிள் நீங்க கண்டிப்பா வந்து எழுதணும். even when they ask or if they don't ask, definitely you have to write the example. Okay, சரியா? வாங்கப்பா. இன்டர்மீடியேட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி சாப்டர் 10. அபாடா, ஒரு வழியா ஆர்கானிக் முடிச்சிட்டோம். எம்ஓ தியரி எங்க இருக்கு மேம்? புக்ல 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி 10வது சாப்டர்ல இருக்கு. நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன்னு காமிச்சிக்கிறேன். நான் இன்னைக்காச்சும் உங்ககிட்ட வந்து பசங்க கிட்ட வந்து நான் வந்து யார் சார் கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். நியூ ஸ்ராவணி மேம், அதுக்கு இல்லை, இது வந்து பசங்களுக்கு இல்லை, இது உங்கள் அப்பா அம்மாவுக்கு. அவங்க என்ன நினச்சின்னு இருக்கிறாங்கன்னா, நான் தான் உங்களை கொடுமைப்படுத்தி கிளாஸ் எடுக்க சொல்கிறேன், உடம்பு முடியலன்னா கூட யானியன் சார் தான் இதெல்லாம் கொடுமைப்படுத்துறாருன்னு நினச்சிக்கிறாங்க பசங்களா. அதுக்காக பாருங்க, ஆரி போன டம்ளர் வச்சு ஆத்திட்டு இருக்காரு யார் சார். ப்ரூஃப் ரெடி பண்றாரு எல்லாத்துக்கும். சூடாதான் இருக்கு. ப்ரூஃப் ரெடி பண்றாரு எல்லாத்துக்கும். ஆத்தி கொடுத்தேன். நீங்களும் ஒழுங்கா சாட்டுக்குன்னே கவனிங்கடை, உடம்பு பார்த்துக்கு. அவங்களுக்கெல்லாம் இல்லை சார், இந்த பக்கம் அப்பா இந்த பக்கம் அம்மா பயங்கரமா கவனிப்பாங்க வீட்டில். புள்ள படிக்குது அப்படின்னு. தேங்க்யூ சார். கொதிக்குது. ஆமா, உனக்கிட்ட என்ன பேச, ஒழுங்கா படிங்கடான்னு. அவ்வளோதான். ஓஹோ,
அதுக்கு என்ன பண்ணுறது? புது கெட்டப். ஆமாம் ஆமாம், காலையில் ஒரு கெட்டப்பில் வந்தால் இப்போ கெட்டப் மாற்றிட்டேன். பரவாயில்ல, அந்தளவுக்கு கவனிக்கிறானுங்க. கண்ணு வைக்காதீங்க மேம். அதே தான். யா, ஐ எம் த நியூ ஷாவணி மேம். ஷீ இஸ் த ஓல்டு ஷாவணி மேம். நான் ஒரு நேரம் கெமிஸ்ட்ரி எடுக்கணுமா? நீங்கள் மணி அதையா கோத்து விடாதீங்க எனக்கு. நான் படிச்சுட்டு வந்தால் எடுப்பேன், அதில் படிக்காமலாம் எடுக்க மாட்டேன். நீங்கள் அது கொஞ்சம் பொறுமையாக குடிச்சிருங்க, அதுக்குள்ளே இவனுங்க ரெடி ஆகிடுவானுங்க. டேய், நாளைக்கு காலையில் 5 மணிக்கு லைவ் போட்டிருக்காங்கடா. என்ன அவங்க வந்துருவாங்கன்னு தெரியும், நீங்களாம் வந்துருவீங்களா காலையில் 5 மணிக்கு? How many of you will be there காலையில் 5 மணிக்கு? ஓல்டு இஸ் கோல்டு. ஏன் அப்படி? ஓ, அதனால் அந்த ஓல்டு இஸ் கோல்டு. அப்படின்னா வந்து நியூ இஸ் பிளாட்டினம். சிகோ, பிளாட்டினம் கோல்டோட ஒர்த் இல்லையா? ஞாபகம் இல்லை, காஸ்ட்லி தான். அப்போ ஓகே. சரி, ஒழுங்காக நாளைக்கு படி. ஷாவணி மேம் வந்து உங்களுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணி கிளாஸ் எடுக்கிறாங்கன்றதெல்லாம் நான் அப்புறமா உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸாக பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிஞ்ச உடனே ரிலீஸ் பண்ண போகிறேன். பண்ணலாமா? ஆமாம், இந்த விஜய் டிவிலாம் போடுவாங்கல்ல, அது மாதிரி அழுதுனே பேசுவேன் நான். ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க கிளாஸ் எடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கதையெல்லாம் சொல்லி அவங்க உங்களுக்காக செய்த தியாகங்கள் எல்லாத்தையும் ஒரு டாக்குமெண்ட்ரியா. அது அப்புறம் அவன் படிச்சுட்டானா என்ன எடுப்போதா? அது எங்களுக்கு நாங்கள் எடுப்போன்னே நம்பிக்கை இல்லை. நாங்கள் எடுப்போம் நம்பிக்கை இருந்தால் இன்னொருத்தனுக்கு ஷேர் பண்ணுவோம். எங்கேயாவது ஷேர் பண்ணி அவன் எங்கேயாவது என்னையோட மார்க் அதிகமாக எடுத்து எனக்கு சீட்டு கிடைக்காம போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? எங்கள் வீட்டில் என்னையெல்லாம் திட்டுவாங்க. 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, எப்படா நாங்களே 5 மணிக்கு கஷ்டப்பட்டு வரோம். சரியா? ஆஃபீஸ் டூரா? ஆஃபீஸ் டூரு நம்ம ஒரு வாட் ஐ வுட் சஜஸ்டஸ் நம்ம ஒரு கெட்டுக்கெதிரே வச்சுப்போம். சரியா? நீ பப்ளிக் எக்ஸாம்லாம் நல்லபடியாக படிச்சிரு, நல்லபடியாக மார்க் எடுத்துரு, நம்ம எல்லாருமே ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி மீட் பண்ணலாம். எனக்கு வந்து ஆக்சுவலாக பர்சனலி ஐ வாண்ட் டு மீட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. எனக்கும் சரி, அதே மாதிரி ஷாவணி மேமுக்கும் சரி. ஐ திங்க் எல்லாருமே எக்ஸைட்டடாக இருப்பாங்க. உங்களெல்லாம் ஒரு வாட்டி கண்டிப்பாக நேரில் பார்க்கணும். பிகாஸ் த்ரூ ஆல் கித் அண்ட் கின் நீங்களுமே எங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக எல்லாருமே இருந்திருக்க. நாங்கள் மோட்டிவேஷன் இல்லாமல் இருந்தப்பெல்லாம் கூட நீ மோட்டிவேஷன் பண்ணி எங்களை எல்லாம் மோட்டிவேட்டடாக வச்சு இருந்திருக்க. இட்ஸ் சச் எ கிரேட் திங். எப்போ செல்ஃப் ரிவிஷன் பண்ணுறது லைவ் பார்த்தா அதுக்கு தான் நாங்கள் கடைசி நாள் ஃப்ரீ விட்டுறோமே. கடைசி நாள் ஷாவணி மேம் உங்களுக்கு பெருசாக ஒன்றுமே நடத்தலை. சரியா? ஆமாம். அதுவும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு லாஸ்ட் டே வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஸ்டடி வித் மீ செஷன் கண்டக்ட் பண்ண போகிறோம். சரியா? அது என்ன சார் ஸ்டடி வித் மீனா என்னன்னு தெரியுமா தெரியாதாடா உங்களுக்குலாம்? ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியுமா தெரியாதான்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜென்சி இல்லையா, ஜென்சிக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸ்டடி வித் மீனா என்னது? அது இப்போ ஏதோ ட்ரெண்டிங்கில் இருக்காம தெரியாதா? லைவ் டைமிங் காலையில் 5 மணிக்கு ஆரம்பிக்கும், 15 மணி நேரம். நாளைக்கு ஷாவணி மேம் லைவ் மேரத்தான் வராங்க. கோயம்புத்தூர் வருவீங்களா? வருவனே. தெரியுமா? ஒரு சில பேருக்கு தெரியல, ஒரு சில பேருக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, நீ எப்பயும் போல வீட்டில் உட்காந்து படிக்கிறதான். ஆனால் நீ படிக்கும்போது நாங்களும் இங்கே உங்க கூட உட்காந்துருப்போம். என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு டைம் எழுதி போட்டுருவோம். அடுத்த நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸ்க்குள்ள நீ இந்த கொஸ்டின்லாம் படி அப்படின்னு எழுதி போட்டு நாங்கள் இங்கே உட்காந்துருவோம். ஸோ நாங்கள் லைவ்ல இருந்துகிட்டே இருப்போம், எதுவுமே சொல்லித்தர மாட்டோம். ஆனால் லைவ்ல இருப்போம், சொல்லித்தர மாட்டோம். நீ எங்க கூட உட்காந்து படிக்க வேண்டியதுதான். புரியுதா? உனக்கு ஒரு கம்பெனி தர மாதிரி படிக்கிறதுக்கு, உனக்கு கம்பெனி தர மாதிரி நாங்களும் உங்க கூட உட்காந்துருவோம். நாங்கள் எங்க வேலையை பார்ப்போம், நீ உன் வேலையை பார்க்கலாம், அவ்வளோதான். புரியுதா? ஃபர்ஸ்ட் பாண்டி வாங்க சார். பாண்டியில் தான்டா இருக்கேன், நீ வாடா பாண்டிக்கு. பாண்டிச்சேரிக்கே வந்து பாண்டிச்சேரிக்கு வாங்கன்றோம். பாண்டிச்சேரியில் நாங்கள் எங்கே இருக்கோன்றத வெளியில் கசிய விடாமல் இருக்கிறோம், எவனாவது வந்துட போறீங்கன்ட்டு. சரி, ஓகேப்பா. டிஎம்எம்கேக்கு ஓட்டு கேட்கவா? ஓட்டெல்லாம் கேட்டு வாங்கக்கூடாதா, தானா வரணும். வாய் திறந்து கேட்கறதே அவமானம்னு நினைக்கிறாள் நான். ஆமாம்.
Okay. Pulama. Okay. ஆர்கானிக் முடிச்சிட்டோம்டா. கிளாப் பண்றா. நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம்டா. ஆர் சூப்பரா செம்ம சூப்பர். ஆர்கானிக் முடிச்சதே பெரிய விஷயம் தெரியுமா? ஆர்கானிக் முடிச்சது உண்மையா வந்து செம பெரிய விஷயம்ப்பா. Okay, you have to celebrate that first. Clap, clap, clap. Very good, super. பாட்டு தொண்டெல்லாம் நல்லா அந்த பாட்டு பாடிப்போம். ஆமா, நைஸ் சாங் தானே, பாடலாம். ஏய் மாஸ்டா 4.1k லைக்ஸ்டா. நேத்தை விடவே அதிகமா நம்ம லைக்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கோம். நேத்து வந்து லைவ் முடிக்கிறப்பதான் 4.1k எல்லாம் வந்துச்சு இல்லையா? இப்ப பாரு ஒரு 1.5 மணி நேரத்திலே 4.1k லைக்ஸ் வந்துருச்சு. 5000 பேர்ல 1000 பேர் தான் இந்த வாட்டி போய் சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல. 4000 பேர் உண்மை சொல்லி லைக் போட்டிருக்காங்க. உண்மை போய் கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்குங்க. ஓகே, வாங்க 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 நம்ம தூள் கலப்போம். சோ intermediate compound formation theory. A catalyst act by providing a new path with low energy of activation. அதாவது நம்ம கேட்டலிஸ்ட் ஆட் பண்றதுனால என்ன நடக்குது? நம்ம கேட்டலிஸ்ட ஆட் பண்றதுனால என்ன நடக்குது சொல்லுங்கப்பா. ஃபேர்வெல்லாம் வச்சுக்கலாம், பப்ளிக் முடிச்சு நல்லா ஃப்ரீயா வச்சுக்கலாம். சரியா? கேட்டலிஸ்ட் ஆட் பண்றதுனால ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு கம்மி ஆகுது. ஓகே, சோ கேட்டலிஸ்ட் ஆட் பண்றதுனால ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து எனக்கு என்ன ஆகுது? கம்மி ஆகுது. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட்ல இருந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு எனக்கு இவ்வளோ ஆக்டிவேஷன் எனர்ஜி தேவை அப்படின்னா, ஓகே இமேஜின் ஐ நீட் திஸ் மச் ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னா, அப்போ நான் கேட்டலிஸ்ட் ஆட் பண்றப்போ கம்மியான ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜி இருந்தாலே போதும். கம்மியான ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜி இருந்தாலே போதும். அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு சூப்பர் பக்கா மாசா நமக்கு நடக்கும். ஓகே, சோ the catalyst act by providing a new path with low energy of activation. கம்மியான ஆக்டிவேஷன் எனர்ஜிலே ஒரு புது பாத் வந்து இது நமக்கு உருவாக்கி தருது. இன் ஹோமோஜெனஸ் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன். ஹோமோஜெனஸ் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன்னா என்ன? நம்ம ரியாக்டன்ட், ப்ராடக்ட், அப்புறம் நம்மளுடைய கேட்டலிஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் ஃபேஸ்ல இருக்கும். ஓகே, நம்ம ரியாக்டன்ட், ப்ராடக்ட், கேட்டலிஸ்ட் எல்லாமே வந்து சேம் ஃபேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹோமோஜெனஸ் கேட்டலிஸ்ட். ஓகே, இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா டு ஃபார்ம் இன்டர்மீடியேட், அந்த இன்டர்மீடியேட் திருப்பி இன்னொரு ரியாக்டன்ட் கூட ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் கிடைக்கும். எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப ஏ அப்படிங்கிற ரியாக்டன்ட் பி அப்படிங்கிற ப்ராடக்ட் கூட சேர்ந்து ஏபின்னு எனக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகணும். ஓகே, புரியுதா? ஏ வந்து பி கூட சேர்ந்து ஏபி ஃபார்ம் ஆகணும். ஆனா என்ன தெரியுமா ஆகுது? ஏ வந்து கேட்டலிஸ்ட் சி கூட சேர்ந்து ஏசின்னு ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது. அந்த ஏசி இன்னொரு ரியாக்டன்ட் பி கூட சேர்ந்து ஏபி பிளஸ் சி கேட்டலிஸ்ட் தனியா போயிடுது, ப்ராடக்ட் கிடைச்சிருது. இதாண்டா இன்டர்மீடியேட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி. யாருக்கெல்லாம் கிளியர் மேம்? கிளியர் மேம்? எஸ், யாருக்கெல்லாம் கிளியர்?
மேம் பக்கா கிளியர் மேம், அவ்வளவுதான்டா. சோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார். the mechanism of Friedel-Crafts reaction வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, சோ இங்க பார்க்கலாம் நீங்க பென்சீன் இருக்கு இல்லையா. சோ பென்சீனை நான் என்ன பண்றேன் அப்படின்னா குளோரோமீத்தேன் கூட ரியாக்ட் பண்றேன். ஓகே, சோ பென்சீன் எடுத்து நான் என்ன பண்றேன், குளோரோமீத்தேன் கூட ரியாக்ட் பண்றேன். anhydrous அலுமினியம் குளோரைடு இந்த இடத்துல நமக்கு கேட்டலிஸ்டா இருக்கு. சோ இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் HO இந்த Cl சேர்ந்து எனக்கு HCl வெளியே போயிடுது. HCl வெளியே போயிடுது. அப்போ C6H5CH3 C6H5CH3. ஓகே, இதான் ப்ராடக்ட். இப்ப இது எப்படி மேம் இன்டர்மீடியேட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் எனக்கு ஆகுது அப்படின்னா ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் நீங்க பார்க்கலாம். ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் குளோரோமீத்தேன். குளோரோமீத்தேன் இந்த கேட்டலிஸ்ட் அலுமினியம் குளோரைடு கூட சேர்ந்து ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் பண்ணுது. அந்த இன்டர்மீடியேட் இந்த பென்சீன் கூட சேர்ந்து நம்ம கேட்டலிஸ்ட் தனியாவும் ப்ராடக்ட் தனியாவும் ஃபார்ம் பண்ணுது. அவ்வளவுதான், மேக்ஸ் மாதிரி தான். சரியா? ஓகே, வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து போலாம். இங்க வாங்க. ஹோமோஜீனஸ் கேட்டலிசிஸ் அண்ட் ஹெட்ரோஜீனஸ் கேட்டலிசிஸ்னா என்ன? ஹோமோஜீனஸ் கேட்டலிசிஸ் அப்படின்னா நம்மளோட ரியாக்டன்ட், ப்ராடக்ட் அண்ட் கேட்டலிஸ்ட் எல்லாமே சேம் ஃபேஸ்ல வந்து இருக்கும். இங்க பார்க்கலாம் நீங்க சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சிஜன் கூட சேர்ந்து NO சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இதுதான் கேட்டலிஸ்ட். இந்த NO தான் வந்து கேட்டலிஸ்ட். சரியா? ஸ்டார் போடுறேன், NO தான் கேட்டலிஸ்ட். எல்லாருமே கேஷியஸ் ஃபேஸ்ல இருக்காங்க. எல்லாருமே கேஷியஸ் ஃபேஸ்ல இருக்காங்க. சோ நம்ம ரியாக்டன்ட், ப்ராடக்ட், கேட்டலிஸ்ட் எல்லாமே சாலிட் சாலிட் சாலிட், லிக்விட் லிக்விட் லிக்விட், இல்லனா கேஸ் கேஸ் கேஸ்ல இருக்கனா அதுதான் வந்து என்னது? ஹோமோஜீனஸ். ஓகே, இதே ஹெட்டிரோஜீனஸ் அப்படின்னா வந்து என்னது? நல்லா கவனிங்க. நம்மளுடைய ரியாக்டன்ட் அண்ட் தென் ப்ராடக்ட்லாம் ஒரே ஃபேஸ்ல இருக்கும், கேஸ் கேஸ் கேஸ். ஆனா நம்ம கேட்டலிஸ்ட் மட்டும் டிஃபரெண்ட் ஃபேஸ்ல இருக்கு பாரு, சாலிட் ஃபேஸ்ல இருக்கு. கேட்டலிஸ்ட் மட்டும் டிஃபரெண்ட் ஃபேஸ்ல இருக்கு. சோ நம்ம ரியாக்டன்ட், ப்ராடக்ட்லாம் ஒரு ஃபேஸ்ல வந்து இருக்கும் அண்ட் ப்ராடக்ட் வந்து நமக்கு டிஃபரெண்ட் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து என்னது? அதுதான் வந்து என்னது? நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as heterogeneous catalysis. ஓகேடா. அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து factors affecting absorption. ஓகே, factors affecting absorption. சோ கவனிச்சீங்க அப்படின்னா nature of adsorbent, pressure, concentration. Okay, and then fifth point வந்து surface area and fifth வந்து surface area. Okay, yeah. இப்ப கவனிங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து surface area of the adsorbent நானே எடுத்துக்கிறேன். இங்க இப்ப நல்லா கவனிக்கலாம் நீங்க. surface area increase ஆக absorptionம் increase ஆகும். சிம்பிள். surface area increase ஆச்சு அப்படின்னா நம்மளோட absorptionம் வந்து என்ன ஆகும்? increase ஆகும். சரியா? ஈஸி. அடுத்து நெக்ஸ்ட் nature of adsorbate. இப்போ இது கிரியேட்டிவா, இதுல இருந்து கிரியேட்டிவா நமக்கு 2 மார்க்கோ 3 மார்க்கோ கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா கேட்பாங்க? நல்லா கவனிச்சனா உனக்கு கிளியரா வந்து புரியும். ஓகே, gases like sulfur dioxide, ammonia, hydrochloric acid, carbon dioxide இவங்கலாம் ஈஸியா liquefy ஆயிடுவாங்க. ஈஸிலி liquefiableனா என்னது? ஈஸியா எவாபரேட் ஆயிடுவாங்க. சரியா? ஏன்னா அதுல இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து வீக்கான ஒரு பாண்ட், வீக் வாண்டர்வால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் இருக்கும். வீக் வாண்டர்வால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் இருக்கும். இதே அதர் ஹேண்ட், இதுவே ஆன் த அதர் ஹேண்ட்ல பர்மனன்ட் கேசஸ் ஒரு சிலது இருக்கு. பர்மனன்ட் கேசஸ் யார் யாரு? ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன்லாம். அதெல்லாம் அவ்வளோ ஈஸியா லிக்விஃபை பண்ண முடியாது. ஏன்? அவங்களுக்கு வந்து பர்மனன்ட் கேசஸ்க்கு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப லோவா இருக்கும். ஸோ அப்சார்ப்ஷனும் லோவா தான் இருக்கும். இதே அந்த கேசஸ்க்கு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஹையா இருக்கு. ஸோ அப்சார்ப்ஷனும் ஹையா இருக்கு. இதான் இங்க முக்கியம். ஓகே, இப்ப நல்ல கவனி. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்
high na absorption high. Critical temperature high na absorption high. Critical temperature low na absorption low. Critical temperature high இருக்கிற gases எது? Critical temperature high இருக்கிற gases எது? இதெல்லாம். So கவனிங்க, sulfur dioxide, ammonia, அடுத்து HCl and then CO2. இதே critical temperature low இருக்கிற gasesலாம் வந்து எது? 10th mathsக்கு போடுவீங்களா? 10th mathsக்கு இப்ப 12th chemistry பசங்களுக்காவது ஒரு நாள் தான் 15 hour marathon. 10th பசங்களுக்கு 8 நாளைக்கு 8 chapters marathon because you have 8 days holidays. 8 daysக்கு 8 chapters marathons வந்து இருக்கு 10th பசங்களுக்கு. சரியா? அதனால 10th பசங்க வந்து இல்ல நீ ஃபீலே பண்ண வேண்டாம். சம மாசா சூப்பர் டூப்பரா படிக்கலாம். சரியா? சம மாசா சூப்பர் டூப்பரா படிக்கலாம். வா இப்ப இங்க பாரு, பர்மனன்ட் கேசஸ் யார் யாரு? ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன். இப்போ இதுல இருந்து எப்படி மேம் வந்து இந்த மாதிரி கிரியேட்டிவா क्वेश्चन கேட்பாங்க அப்படின்னா கவனிங்க, சல்பர் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் ரெண்டு பேர்ல யார் வந்து ஃபாஸ்டா அப்சார்ப் ஆவாங்கன்னு கேட்பாங்க. பதில் சொல்லு பார்க்கலாம், நீ பார்த்து சொல்லு. அப்சார்ப்ஷன் சல்பர் டை ஆக்சைடா ஆக்சிஜனா? யாரு யாரு பார்த்து சொல்றா? நான் கேள்வி கேட்கிறேன், டக் டக்குன்னு ஆன்சர் பண்ணு. சல்பர் டை ஆக்சைடா இல்லனா வந்து ஆக்சிஜனா? யாரு யாரு வந்து ஃபாஸ்டா அப்சார்ப் ஆவாங்க? பார்த்து போர்ட பார்த்து ஆன்சர் பண்ண போற. சல்பர் டை ஆக்சைடு தான். ஏன் ஏன் ரீசன் சொல்லு. ஏன் ஏன் ரீசன் சொல்லு. ஏன்பா இந்த மாதிரி ரீசனிங் क्वेश्चन கேட்பாங்க. அவ்வளவுதான். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஹை, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஹை, அவ்வளவுதான். அடுத்து நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். கெமிஸ் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறமா டிக்ரீஸ் ஆயிடும். கெமிஸ் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறமா டிக்ரீஸ் ஆயிடும். இதே பிசிக்ஸ் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அப்சார்ப்ஷன் டிக்ரீஸ் ஆயிடும். பிசிக்ஸ் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் with increase in temperature absorption decreases. அடுத்து effect of pressure. So chemical absorption வந்து நமக்கு என்னது? pressure increase ஆக chemical absorption increase ஆகும். ஆனா amount of absorption மாறாது. amount of absorption வந்து என்ன ஆகாது அப்படின்னா மாறாது. ஓகே, பட் physics optionல extent of absorptionும் மாறும். physics optionல extent of absorptionும் மாறும் effect of pressureல. ஓகே, அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். இப்ப அடுத்து இது என்னது? பரவாயில்ல, இதுவே ஒரு 10-20 ஸ்லைடு போகுது, முடிச்சிடலாம். Describe absorption theory of catalysis. Describe absorption theory of catalysis. இந்த क्वेश्चन யாருக்கெல்லாம் தெரியும்? ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் क्वेश्चन. ஓகே,
வாப்பா. இருமல் 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 நிக்க மாட்டேங்குதே. 10 minute break இப்போ வா. Okay, do you need now or when? Break after chapter 10th இது ஒரு question இருக்கு. though characteristics of catalyst ஒரு question இருக்கு. அத absorption theory தான் இது. physical absorption, chemical absorption இருக்கு. okay chapter 10 முடிச்சிட்டு ஒரு break எடுத்துக்கலாம். chapter 10 முடிச்சிட்டு ஒரு break எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் break. சரியா? ஸ்ட்ரிக்ட்டா வெச்சுக்கோங்க. ஸ்ட்ரிக்ட்டா இருங்க. every 1 hourக்கு 10 நடுவுல ஒரு 10 நிமிஷம் break எடுக்கலாம். ஏனா எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு, உங்களுக்கும் டயர்டா இருக்கும் of course. வாடா. Describes absorption theory of catalyst. According to the theory, the reactants are absorbed on the catalyst surface to form an activated complex which subsequently decomposes and gives product. அவ்வளவா புரியலையா? இப்ப புரியும் பாரு. சோ நம்ம reactant வந்து என்ன ஆகுது அப்படினா பல்க்ல இருந்து reactant வந்து தனியா diffuse ஆகி எனக்கு வந்து என்ன ஆகுது? It is பல்க்ல இருந்து reactants வந்து தனியா diffuse ஆகி catalystோட surfaceக்கு வருது. reactant வந்து என்ன ஆகுது? டேய் இதெல்லாம் டயகிராம்லாம் வரையாது. இது உனக்கு புரியறதுக்காக பண்ணிருக்கேன். பல்க்ல இருந்து reactants வந்து diffuse ஆகி catalystோட surfaceக்கு வருது. இப்போ catalystோட surfaceல இருக்கிற அந்த reactants வந்து catalystல போயிட்டு absorb ஆகுது. catalystல போயிட்டு absorb ஆகுது. இப்போ absorb ஆனது வந்து என்ன ஆகுது நமக்கு இங்க அப்படினு பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல it is forming a activated complex. It is forming a activated complex. So activated complex form பண்ணதுக்கு அப்புறமா decompose ஆகி நமக்கு product form பண்ணுது. அந்த product வந்து பாத்தீங்க அப்படினா எனக்கு இப்போ வெளியில dissolve ஆகுது. absorptionக்கு opposite வந்து desorption. இந்த இடத்துல reactants வந்து absorb ஆகுது. இங்க product வந்து எனக்கு dissolve ஆகுது. இப்போ அந்த dissolve ஆன product வந்து எனக்கு தனித்தனியா diffuse ஆகி போயிடுது. dissolve ஆன product வந்து எனக்கு தனித்தனியா diffuse ஆகி போயிடுது. ஓகே யா. சோ இப்போ பாயிண்ட்ஸ் எப்படி எழுத போறோம்? reactant molecules diffuse from the bulk to the catalyst surface. பல்க்ல இருந்து catalyst surfaceக்கு reactants வந்து எனக்கு diffuse ஆகுது. அப்புறம் the reactant molecules are absorbed on the surface of the catalyst. surface of the catalystல போயிட்டு இந்த reactant molecules எல்லாம் வந்து என்ன ஆகுது நமக்கு? absorb ஆகுது. சரியா? அடுத்து இப்போ அந்த absorb ஆன reactant molecules வந்து activate ஆகி நமக்கு வந்து activated complex form பண்ணுது. அதுக்கு அப்புறமா அது decompose ஆகி நமக்கு product form பண்ணுது, which is then decomposing and then we are getting the product. இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து கேட்டலிஸ்ட்ல இருந்து வெளியில தனியா பிரிஞ்சு வருது. அதுதான் desorption. வெளியில தனியா dissolve ஆகி ப்ராடக்ட் தனியா வருது. இப்போ ப்ராடக்ட் வந்து diffuse away, move away. அதுதான் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ கேட்டலிஸ்ட் உடைய சர்ஃபேஸ்ல இருந்து தனித்தனியா diffuse ஆகி வெளியில போயிடுது. ஓகே, தனித்தனியா diffuse ஆகி வெளியில போயிடுது. ஓகே யா. reactant molecules அதான் 5 பாயிண்ட் எழுதிடுவீங்க நீங்க. ஈஸி தான் இது. ஓகே, இப்போ characteristics of catalyst. What are all the characteristics of catalyst? இதோ வந்துட்டோம்டா. 200 பேஜ். டோட்டல் எத்தனை பேஜ் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? லைவ் ஸ்டார்ட் பண்ணப்போ ஞாபகம் இருக்கா? 200ல இருக்கோம் இப்போ. டோட்டல் எத்தனை பேஜ்? 260. 260ல 200ல இருக்கோம் நம்ம. ஓகே, இன்னும் 200 பேஜ் தான். ஃபாஸ்டா முடிக்கிறோம் நம்ம. ஓகே பாப்பா. கேட்டலிஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி குவான்டிட்டியில இருந்தா போதும். கேட்டலிஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி குவான்டிட்டியில இருந்தா போதும். கொஞ்சமா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், நிறையலாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேட்டலிஸ்ட் நீ பாரு பிளாட்டினம். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த கேட்டலிஸ்ட் நீ பார்த்த அப்படின்னா பிளாட்டினம். அடுத்து என்னது? பெல்லேடியம். நெக்ஸ்ட் என்ன? கோல்டு, நிக்கல். இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. பிளஸ் கேட்டலிஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப நிறையலாம் வந்து தேவையில்லை. ஓகே, கேட்டலிஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப கம்மியா இருந்தாலே போதும். கேட்டலிஸ்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தாலே போதும். ஓகே யா.
there may be some physical changes but the catalyst remains unchanged in mass and chemical composition. இப்போ பிசிக்கலா வேணா ஏதாவது கேட்டலிஸ்ட் வந்து ஒரு சேஞ்சஸ் உருவாக்கலாமே தவிர கேட்டலிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கெமிக்கல் காம்போசிஷன்ல எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்காது. கேட்டலிஸ்ட் itself cannot initiate a reaction. ஒரு ரியாக்ஷனை வந்து கேட்டலிஸ்ட் போயிட்டு ஸ்டார்ட் பண்றதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு ரியாக்ஷன் அது போயிட்டுலாம் ஸ்டார்ட் பண்ணாது. ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆன ரியாக்ஷன், ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி ஸ்லோவா நடக்கிற ரியாக்ஷனை வேணா ஸ்பீட் அப் பண்ண முடியும். உன் கையில கொண்டு வந்து புக்கை கொடுத்து படுறான்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா ஆல்ரெடி படிக்கிற மைண்ட் செட்ல ஸ்லோவா படிச்சுட்டு இருக்கிற ஒன்ன வேணா என்னால என்ன பண்ண முடியும், ஸ்பீடா படிக்க வைக்க முடியும். சரியா? அடுத்து, a solid catalyst will be more effective when it is taken in a finely divided form. ஒரு சாலிட் கேட்டலிஸ்ட நான் ரொம்ப பொடிப்படியா டிவைட் பண்ணி பொடி பண்ணி நான் ஃபைன்லி டிவைடட் ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து எனக்கு மோர் எஃபெக்டிவா இருக்கு. catalyst can catalyze a particular type of reaction. அதனால தான் அதை நம்ம specific in nature அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஒவ்வொரு டைப் ஆஃப் ரியாக்ஷனுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் கேட்டலிஸ்ட்னு இருக்கு. ஓகே, இந்த ரியாக்ஷனுக்கு வேணா என்ன கேட்டலிஸ்ட் வேணா யூஸ் பண்ணலாம்னு இருக்கா? கிடையாது. ஓகே, சோ இந்த டைப் ஆஃப் ரியாக்ஷனுக்கு இந்த டைப் ஆஃப் கேட்டலிஸ்ட் தான் அப்படின்னு வந்து இருக்கு. So catalyst can catalyze a particular type of reaction. அதனால catalyst நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், very very specific in nature அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப specific in nature சொல்லுவோம். in an equilibrium reactionல presence of catalyst வந்து என்ன பண்ணும் அப்படின்னா reduce for the ஃபாஸ்டா ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ண வைக்கும். ஓகே, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டா மாத்துமா? மாத்தாது. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்லா மாத்தாது. ஆனா அந்த ஈக்குலிபிரியம் வந்து சீக்கிரமா அட்டைன் பண்ண வைக்கும். catalyst is highly effective at a particular temperature. அந்த டெம்பரேச்சர் பேர் தான் optimum temperature. ஓகே, சோ அடுத்து presence of catalyst வந்து nature of product எல்லாம் மாத்தாது. சரியா? nature of product எல்லாம் மாத்தாது. அவ்வளவுதான்டா. எனி 5 பாயிண்ட்ஸ் கரெக்டான பாயிண்ட்ஸ் எழுதிட்டீங்கனாலே போதும். absorption theory of catalyst முடிச்சிட்டோம். இதோ இது ஒரே ஒரு क्वेश्चन தான். இது முடிச்சிட்டு you can take break. 194 pages முடிச்சிட்டோம். மேம் you are a saddest மேம். சேடாலாம் நான் இல்லடா, saddestடா, DIST டா அது. I hated you. ஏண்டா? see அருண் ராஜா, நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல போயிட்டு நீங்க PDF எடுத்துக்கலாம். சரியா அருண் ராஜா? நீ ஹேட் பண்ணிக்கோ, unsubscribe பண்ணிக்கோ, டிஸ்லைக் பண்ணிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா உனக்கு PDF வேணும்னா நான் எப்பவோ கொடுத்துட்டேன். நீ தான் போய் PDF எடுத்துக்கல. நான் நேத்தே சொன்னேன். என்ன சொன்னேன்? 1 mark PDF வீடியோல தருவேன்னு சொன்னேன். தோப்பர் இங்க இருக்கா புக் இன்சைட் 1 mark என்ன வரும்? வீடியோ இருக்கா? தோப்பர் 21,000 பேர் பார்த்துட்டாங்க. 21,000 பேர் பார்த்திருக்காங்க. நீ பார்க்கல, நான் யார் தப்பு? தோ பாரு, 12th chemistry book in 1 mark PDF. இத கிளிக் பண்ணா PDF வரப்போகுது. இப்ப சொல்லு, யாரை ஹேட் பண்ணணும்? நான் உன்னை ஹேட் பண்ணுமா, நீ என்ன ஹேட் பண்ணுமா? போய் பாருடா, எல்லாமே கொடுத்துட்டேன்டா. எல்லா PDFுமே அந்த வீடியோ கீழே கொடுத்துட்டேன்டா. ஓகே மக்களே, 15 hour marathon நாளை காலை 5 மணிக்கு ஷார்ப்பா அலாரம் வச்சு வந்துருங்க. யாராச்சும் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிடுங்க. 15 hour marathonனால 15K லைக்ஸ் நமக்கு டார்கெட் வச்சுப்போம். ஜாலியா இருக்கும்ல? சரி சாரி ஓகே ஓகேவா? யா வாப்பா. சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் போலாமா? கெமிக்கல் அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இதே பிசிக்கல் அப்சார்ப்ஷன் இன்ஸ்டன்டேனியஸா இருக்கும். இன்ஸ்டன்டேனியஸ்னா செம ஃபாஸ்டா இருக்கும். இது வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். எந்த இதுக்கு எதுவோ அப்படி வந்து கரெக்டா ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஆனா பிசிக்கல் அப்சார்ப்ஷன் அவ்வளவு ஸ்பெசிஃபிக்காலாம் இருக்காது, நான் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். கெமிக்கல் அப்சார்ப்ஷன் வந்து பிரஷரை இன்க்ரீஸ் பண்ண அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அமௌண்ட் ஆல்டர் ஆகாது. அதுக்காக அதிகமா அப்சார்ப்ஷன் நடக்குமா? அதெல்லாம் நடக்காது. அமௌண்ட் வந்து நமக்கு
ஆகாது. ஓகே, ஆனா physical absorption வந்து பாத்தீங்க அப்படின்னா pressure increase ஆக extent of absorption increase ஆகும். pressure increase ஆக extent of absorption increase ஆகும். ஓகே, temperature increase ஆக first chemisorption increase ஆகும், அதுக்கு அப்புறமா decrease ஆகும். சரியா? இப்போ physisorption வந்து decreases with increase in temperature. physisorption வந்து decrease ஆகும், நீ temperature increase பண்ண physisorption வந்து எனக்கு என்ன ஆகும்? decrease ஆகும். இதே chemisorption வந்து temperature increase ஆகும் when increase ஆக கம்மியாகும். Chemisorption involves transfer of electrons between adsorbent and adsorbate. Transfer of electrons வந்து இருக்கும் chemisorptionல. இதே physisorptionல நமக்கு எந்த ஒரு transfer of electronsம் இருக்காது. Heat of adsorption வந்து ஹையா இருக்கும். chemisorptionல heat of adsorption will be really high. அதாவது 40 இருந்து 400 kilojoule per mole இருக்கும். இதே heat of adsorption வந்து low. எதுல? 40 kilojoule per mole தான் வந்து இருக்கும் physisorptionல. mono layer தான் form ஆகும். இங்க மல்டி லேயர் ஃபார்ம் ஆகும். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா மல்டி லேயர் ஃபார்ம் ஆகும். அப்சார்ப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் சைட்ல மட்டும் தான் வந்து நடக்கும். அப்சார்ப்ஷன் will happen only in a fixed site. ஓகே, டுடே லைவ் டைமிங் தெரியாது, எப்ப முடிக்கிறோமோ அப்பதான் வந்து முடிக்கும். கீவேர்ட்ஸ் படிக்கலாமா? படிக்கலாம். அதுல இருக்கிற கீவேர்ட்ஸே படிக்கலாம். செல்ஃப் ஸ்டடி தாராளமா பண்ணலாம்ப்பா. So it depends on surface area. Absorption வந்து fixed siteல தான் நடக்கும், ஆனா அந்த சைடு absorption வந்து all சைட்ல நடக்கும். chemisorptionல ஒரு குறிப்பிட்ட ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கணும், அப்பதான் chemical absorption நடக்கும். ஆனா இங்க ஆக்டிவேஷன் எனர்ஜிலாம் ஒன்றும் இருக்காது, so insignificant-ஆ இருக்கும். சரியா? எஸ், வெரி குட். ஓகே, நீ எதை வேணா பார்க்கலாம். இந்த இயர் போட்ட வீடியோ பார்க்கலாம்டா, இல்ல லாஸ்ட் இயர் நான் போட்ட 11th கெமிஸ்ட்ரி பார்க்கலாம், இந்த இயர் போடுற பிரகாஷ் சார் பார்க்கலாம், எது வேணா பார்க்கலாம், தப்பில்லை. ஓகேவா? சரியா? சூப்பர். நவ் டு யூ நீட் a break? தோப்பர் டேனியல் செல் அதெல்லாம் இருக்கு. Do you need a break? Okay. So நீங்க பிரேக் முடிச்சிட்டு வாங்க, நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டேனியல் செல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, எக்ஸாக்ட்டா 10 நிமிஷம் பிரேக். எக்ஸாக்ட்டா 10 நிமிஷம் பிரேக். பிரேக் முடிச்சிட்டு டப்புன்னு வாங்க. ஓகே, யா, ஷார்ப்பா வந்துடணும் சொல்லிட்டேன்.
வந்தாச்சா? ஓகே, யா, வாப்பா ஆரம்பிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டானியல் செல். எஸ், galvanic cell notation பார்த்துட்டு அதோட அந்த பிரின்சிபல், ஒர்க்கிங் அண்ட் பிரின்சிபல் பார்க்கலாம். சரியா? இந்த क्वेश्चन பார்த்துடலாம். galvanic cell is represented by a cell diagram. சோ அத வந்து நம்ம ஒரு செல் டயகிராம் வச்சு தான் என்ன பண்றோம், ரெப்ரசன்ட் பண்றோம். சரியா? ஒரு செல் டயகிராம் வச்சு தான் நம்ம அத வந்து என்ன பண்றோம் அப்படினா இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்றோம். சோ zinc 2+, copper 2+, copper. ஓகே, zinc 2+, copper 2+, copper. இப்போ இதுல வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படினா, இந்த சிங்கிள் வெர்டிகல் லைன் இருக்கு இல்லையா, இங்க வந்து நமக்கு வந்து என்ன இருக்கு, ஒரு சிங்கிள் வெர்டிகல் லைன் வந்து இருக்கு. So what is this single vertical line? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த single vertical line தான் phase boundary. இந்த single vertical line தான் வந்து phase boundary. ஓகே, அதுக்கு அப்புறமா இந்த double vertical line வந்து இருக்கு இல்லையா, சோ அந்த double vertical line தான் வந்து என்னது, salt bridge. double vertical line தான் வந்து salt bridge. ஓகேவா? இப்போ left half cell, left சைடுல இருக்கிறது வந்து anodic half cell. ஓகே, left half cell வந்து என்னது, anodic half cell. and then அப்படியே வாங்க, right half cell வந்து என்னது அப்படினா cathode half cell. ரைட் சைடுல இருக்கிறது அப்படியே வந்து cathode half cell. இப்போ left extremeல இருக்கிறது வந்து என்னது, இந்த zinc electrode, அது வந்து anode. left extremeல இருக்கிறது வந்து anode. right extremeல இருக்கிறது right extremeல இருக்கிறது வந்து என்னது, cathode. right extremeல இருக்கிறது cathode. then next right sideல E0 ஓட வேல்யூ வந்து எழுதுவோம், EMF. அதுதான் வந்து என்னது, நம்மளுடைய electromotive force. எக்ஸ்ட்ரீம் ரைட்ல வந்து நம்ம EMF, electromotive force வந்து நம்ம எழுதுவோம். சரியா? அவ்வளவுதான்டா. இப்போ இது பேஜ் நம்பர் 47ல வந்து இருக்கு. இப்போ ஒர்க்கிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றது? ஓகே, சோ அதுக்கு நம்ம டானியல் செல்லுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த PDF வந்து எடுத்துப்போம். ஓகே, சோ let me take the PDF for you. சோ டானியல் செல் கன்ஸ்ட்ரக்ஷன். சோ நம்ம இதோட இதை வந்து கம்மி பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்கப்பா. சோ கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்றோம், ஆனோடு தான் அந்த ஜிங்க் ஆனோடு. இதோ பாரு, ஒரு மெட்டல் எலக்ட்ரோடு, அது வந்து ஒரு பீக்கர்ல டிப் பண்ணிருக்கேன். அடுத்து இங்க ஒரு காப்பர் எலக்ட்ரோடு வந்து இருக்கு, அதனால காப்பர் சல்ஃபேட்ல டிப் பண்ணிருக்கேன். சோ ஜிங்க் எலக்ட்ரோட எடுத்து ஜிங்க் சல்ஃபேட்ல டிப் பண்ணிருக்கேன். காப்பர் டானியல் செல் கன்ஸ்ட்ரக்ஷன் முக்கியமான ஒரு क्वेश्चन. டானியல் செல் கன்ஸ்ட்ரக்ஷன் காப்பர் எடுத்து காப்பர் சல்ஃபேட்ல டிப் பண்ணிருக்கேன். ஓகே, இப்ப ரெண்டு பேரையுமே ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டால கனெக்ட் பண்ணிருக்கேன். எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டால கனெக்ட் பண்ணிருக்கேன். அதுல ஒரு கீ, ஒரு வோல்ட்மீட்டர் இருக்கு. அதுல வந்து ஒரு கீயும் ஒரு வோல்ட்மீட்டரும் இருக்கு. இப்ப ஒரு இன்வெர்ட்டட் யூ டியூப், அதுதான் வந்து என்னது, அகார் அகார். ஒரு இன்வெர்ட்டட் யூ டியூப் வந்து இருக்கு, அதுதான் வந்து என்னது, அகார் அகார். ஓகே, அதுல என்ன இருக்கு, KCl இல்லனா Na2SO4 இருக்கு. KCl அப்படி இல்லனா Na2SO4 இருக்கு. இப்ப ஆனோட்ல என்ன நடக்கும், ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும். சரியா? கேத்தோட்ல என்ன நடக்கும், கேத்தோட்ல வந்து நமக்கு ரிடக்ஷன் நடக்கும். ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்கும். ஓகே, இப்ப கவனிச்சீங்க அப்படின்னா எங்க இந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜிங்க்ல தான் ஸ்டார்ட் ஆகும். சோ இந்த ஜிங்க் வந்து என்ன தெரியுமா பண்ணுது, அயனைஸ் ஆகுது, அயான்ஸா பிரியுது. எப்படி பிரியுது, ஜிங்க் 2+ ஆவும் 2 எலக்ட்ரான்ஸ் ஆவும் பிரியுது. அந்த எலக்ட்ரோட் ஜிங்க் வந்து என்ன தெரியுமா பண்ணுது, ஜிங்க் 2+ எலக்ட்ரோலைட்ல கொடுத்துருது. அந்த 2 எலக்ட்ரான் தோ இந்த வயர் வழியா பாஸ் ஆகி தோப்பர் நேரா கேத்தோடுக்கு போயிடுது.
இப்ப அந்த சைடுல இந்த சொல்யூஷன்ல காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் தானே, காப்பர் சல்ஃபேட் எப்படி பிரியும், காப்பர் 2+ ஆகும், SO4 2- ஆகும் பிரியும். சோ அந்த காப்பர் சல்ஃபேட்ல இருக்கிற காப்பர் 2+ அந்த 2 எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு காப்பரா மாறி காப்பரா ரெடியூஸ் ஆகி அந்த காப்பர் போய் இங்க எலக்ட்ரோட் மேல டெபாசிட் ஆகுது. ஓகே, இப்ப நீங்க இங்க பார்த்த அப்படின்னா ஜிங்க் 2+ உடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த சைடு பாரு SO4 2- ஓட கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப இங்க பாசிட்டிவ் அயான் கான்சென்ட்ரேஷன் அதிகமாகிறதுனால KCl ல இருக்கிற நெகட்டிவ் அயான் Cl இந்த பக்கம் கொட்டும். இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இருப்பா ஓகே, இந்த சைடுல வந்து பார்த்த அப்படின்னா நெகட்டிவ் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கிறதுனால K+ அகார் தோ இந்த இன்வெர்டட் டியூட்டியூப் வழியா இங்க வந்து ஃபில் ஆகும், அவ்வளவுதான். சோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எழுதுவீங்க, ஆக்சிடேஷன் ஹாஃப் செல், ரிடக்ஷன் ஹாஃப் செல், ஜாயினிங் ஹாஃப் செல். ஆக்சிடேஷன் ஹாஃப் செல்ல பார்த்தனா ஜிங்க் மெட்டலை அக்வஸ் ஜிங்க் சல்ஃபேட்ல டிப் பண்ணிருக்கேன், காப்பர் மெட்டலை அக்வஸ் காப்பர் சல்ஃபேட்ல டிப் பண்ணிருக்கேன். இந்த ஜிங்கையும் காப்பரையும் எக்ஸ்டர்னலா ஒரு வயர் மூலமா ஸ்விட்ச் அண்ட் வோல்ட்மீட்டர்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். இந்த இப்ப நான் கீ பாயிண்ட்ஸ் இங்க எழுதியிருக்கேன்ல, இதை எழுதிட்டாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இதுல இருக்கிற மாதிரியே எழுதினாலே they will give you full mark. ஓகே, ஒரு இன்வெர்டட் டியூட்டியூப் அகார் ஜெல் இருக்கு, அதுல K+ KCl and then Na2SO4. ஓகே, இது வந்து இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா ஆனோடிக் ஆக்சிடேஷன். ஜிங்க் இருக்குல்ல, அந்த ஜிங்க் எலக்ட்ரோட் வந்து ஜிங்க் 2+ ஆகும், 2 எலக்ட்ரான்ஸ் ஆகும், ஆக்சிடைஸ் ஆகுது. இப்ப 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணி அந்த ஜிங்க் 2+ வந்து சொல்யூஷனுக்குள்ள என்டர் ஆயிடுது. அந்த 2 எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சர்க்யூட் வழியா ஃப்ளோ ஆகி காப்பர் 2+ கூட சேர்ந்து காப்பரா மாறி அந்த காப்பர் எலக்ட்ரோட் மேல டெபாசிட் ஆகுது. ஒரு பக்கம் ஜிங்க் தேஞ்சிட்டே வருது, ஒரு பக்கம் காப்பர் வந்து ஃபார்ம் ஆயிட்டே வருது. ஒரு பக்கம் காப்பர் வந்து நமக்கு வந்து என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிட்டே வருது. ஓகே, இப்ப இந்த ஆனோடிக் ஆக்சிடேஷனால ஜிங்க் 2+ அயான் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. சோ பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கு அந்த சைடு. கேத்தோடிக் ரிடக்ஷனால சல்ஃபர் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. சோ நெகட்டிவ் அயான் கான்சென்ட்ரேஷன் இந்த சைடு இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப இந்த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக தான் குளோரின் வந்து ஆனோட்ல விழுது and potassium வந்து cathode compartmentல flow ஆகுது. So that this completes the circuit. எப்போ இந்த ரியாக்ஷன் முடியும் அப்படின்னா மொத்தமா mass of zinc எல்லாம் குறைஞ்சி mass of copper எல்லாம் increase ஆகுற வரைக்கும். Okay, cell will function till all zinc எல்லா zinc-ம் zinc 2+ கன்வெர்ட் ஆகுற வரைக்கும், எல்லா copper 2+ காப்பரா மாறுற வரைக்கும் இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு நடக்கும். ஓகே, புரிஞ்சுதா? சோ இதுதான் டானியல் செல் கன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் டானியல் செல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இப்ப அடுத்து தோ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச क्वेश्चन, ஈஸியான ஒரு क्वेश्चन, நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, என்னது நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன்? கண்டிப்பா நான் இந்த PDF அப்லோட் பண்றேன், ஆனா நீ கவனிக்கணும். ஓகே, யா, சோ சூப்பர், கவனிப்பா, வெரி குட். இப்ப நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்ப நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எதுக்கு? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லுங்கப்பா. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய அந்த செல் பொட்டன்ஷியல் E0 செல் பொட்டன்ஷியலையும் and then concentration of the cell potential and then concentration ரெண்டுத்தையும் வந்து ரிலேட் பண்றதுக்கு தான் நம்ம நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். இப்ப நல்லா கவனிங்க.
XA plus YB giving me LC plus MD. A plus B giving me C plus D. அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதிக்கிறேன். இது எல்லாருக்கும் தெரியும். ஸ்கிப் பண்ணலாம்ன்றீங்க. யாரா இருக்கலாம் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இல்ல ஒரு ஃபாஸ்டா முடிச்சிடலாமா? ஃபாஸ்டா ஒரு பிரஷ் அப் பண்ணி முடிச்சிடலாமா? அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ திங்க் ரிமோட் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டெப்ல இங்க வந்து நமக்கு ரியாக்ஷன் கோஷன்ட் Q வந்து எழுதிக்கிறோம். ரியாக்ஷன் கோஷன்ட் Q. So Q which is equal to product ஓட concentration by reactant ஓட concentration அதோட பவர்ல வந்து கோஎஃபிஷியன்ட். ஓகே, இங்க நீங்க ஒரு தப்பு பண்ணக்கூடாது. சாதா பிராக்கெட்லாம் போடக்கூடாது. ஸ்கொயர் பிராக்கெட் தான் போடணும். ஏன்னா ஸ்கொயர் பிராக்கெட் போட்டாதான் கான்சென்ட்ரேஷன் அர்த்தம். ஓகே, சாதா பிராக்கெட் போடக்கூடாது. ஸ்கொயர் பிராக்கெட் போட்டாதான் அது வந்து கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்ததா delta G which is equal to delta G naught plus RT ln Q. thermodynamicsல நம்ம இத படிச்சிருக்கோம். இதுல delta G க்கு பதிலா minus NF E. delta G naught க்கு பதிலா minus NF E naught cell. இத நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். So delta G க்கு பதிலா minus NF E cell, delta G naught க்கு பதிலா minus NF E naught cell. ஓகே, இப்போ நான் அத அப்படியே எடுத்து ரெண்டுத்துலயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். இப்போ மொத்த ஈக்குவேஷனையுமே minus NF ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். So minus NF ஆல டிவைட் பண்ணா தோ minus NF போய்டும், minus NF போய்டும். இங்க minus NF இல்ல, அதனால minus NF வரும். So E cell which is equal to E naught cell minus RT by NF ln தோ இந்த Q வேல்யூ நமக்கு இருக்கும். ஓகே, யா. அடுத்ததா இப்போ இங்க கவனிச்சீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன் அடுத்த ஸ்டெப்ல இந்த ln log ன்னு மாத்திக்கிறேன். ln log ன்னு மாத்தறோம்னா ln க்கு பதிலா 2.303 log ன்னு போட்டுக்கலாம். ln க்கு பதிலா 2.303 log ன்னு போட்டுக்கலாம். சரியா? ஓகே, அடுத்த ஸ்டெப்ல பாருங்க. இது வந்து இது வரைக்கும் எழுதிட்டீங்கன்னா மார்க் அடைச்சிரும். ஆனா ஃபைனல் ஸ்டெப்பும் எழுதுங்க. ஏன்னா ரெண்டு வாட்டி பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீழே டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ உங்களுக்கு மேபி ஃபைனல் ஆன்சரும் எழுதணும்னு சொல்லி கூட கேட்கலாம். அதனால டோன்ட் மிஸ் த ஃபைனல் ஆன்சர் ஆல்சோ. இப்போ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஆனா இதுக்கு அடுத்த ஸ்டெப்பும் எழுதிரு. ஆருக்கு கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். டெம்பரேச்சர் ஃபாரடே எல்லா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்? தோப E cell which is equal to E naught cell minus 0.0591 by N into log of product உடைய concentration by reactant உடைய concentration. சரியா? வெரி குட்ரா, சூப்பர். Nernst equation பக்காவா முடிச்சாச்சு. இப்போ ரிலேஷன் between pH and pOH போடலாம். அரவுண்ட் 170 பேஜ்ல நம்ம இருக்கோம். 100 பேஜ் முடிச்சிட்டோம் இல்லையா? 260 சம்திங்ல ஸ்டார்ட் பண்ணோம், 100 பேஜ் கிட்ட முடிச்சிட்டோம். வெரி குட். என்னதான் காஃப் சிரப் குடிச்சாலோ இருமினே இருக்கு. போய் செல்ஃப் ஸ்டடி பண்றா, என்னடா தப்பு? இரும்பு டானிக் தான் குடிச்சிருக்கேன். ரிலேஷன் பிட்வீன் pH and pOH. ஓகே, ஸோ pH ஓட ஃபார்முலா என்ன? மைனஸ் லாக் பேஸ் 10 ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன். pOH உடைய ஃபார்முலா என்ன? மைனஸ் லாக் பேஸ் 10 ஆஃப் ஹைட்ராக்சைடு அயான் கான்சென்ட்ரேஷன். மைனஸ் லாக் பேஸ் 10 ஆஃப் ஹைட்ராக்சைடு அயான் கான்சென்ட்ரேஷன். இப்போ நான் என்ன பண்றேன்னா ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, we are interested in self study, please give that PDF. நீ போய் ஆல்ரெடி PDF கொடுத்துட்டேனே, என்னோட நேத்து லைவ் காலையில லைவுக்குலாம் PDF கொடுத்துட்டேன். அது டவுன்லோட் பண்ணிட்டு போய் நீ போய் செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம். கிளாஸ் வேணுங்கிறவங்க கிளாஸ் கவனிங்க. ஓகே, நான் முடிச்சிடுவேன், கொஞ்ச நேரம் தானே. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ்லாம் நீங்களே படிச்சுக்கலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ்லாம் you yourself can prepare, I think so. ஓகே, வா வா வா. இப்ப pH plus pOH என்ன வரும்?
pH plus POH. Negative log base 10 of hydronium ion, negative log base 10 of hydroxide ion. Okay? இப்போ நான் ரெண்டுத்திலிருந்து காமனா minus log 10 எடுத்துக்கிறேன். ரெண்டுத்திலிருந்து காமனா நான் என்ன பண்றேன்? minus log 10 எடுத்து ஃப்ரண்ட்ல போட்டுக்கிறேன். அப்ப hydronium into hydroxide ion. இப்போ நமக்கு தெரியும் hydronium into hydroxide ion தான் KW. அப்ப இந்த hydronium into hydroxide ionக்கு பதிலா நான் KW ன்னு போட்டுக்கிறேன். minus log KW அப்படிங்கிறது தான் PKW. இப்ப இந்த minus log KW ஓட வேல்யூ கண்டுபிடிப்போமா? வா. minus log KW. KW உடைய வேல்யூ 10 to the power minus 14 constant value. KW உடைய வேல்யூ 10 to the power minus 14. So 14 log 10 log 10 ஓட வேல்யூ 1 அப்போ 14. PKW ஓட வேல்யூ 14. அப்ப pH plus POH which is equal to 14. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓகே, வெரி குட், சூப்பர். அடுத்துடா, நெக்ஸ்ட்டா Ostwald's dilution law. Ostwald's dilution law. போலாமா? வாப்பா வாப்பா வாப்பா, ஆரம்பிக்கலாம். எல்லா செல்ஸுமே வந்து நான் ஒரு இது மாதிரி படுறேன். அதான் ஃபியூல் செல்ஸ் மட்டும் இல்லடா, எல்லா செல்ஸுமே ஒரு டேப்லெட் காலம் மாதிரி அனுப்புறேன். யா, சோ கவனிக்கிறீங்க இல்லையா? யார் ஆரம்பத்திலேருந்து இருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அப்ளாஸ். ஆரம்பத்திலேருந்து இருக்கீங்கன்னா சத்தியமா மாஸ்டா, ஆரம்பத்திலேருந்து இருக்கீங்கன்னா சத்தியமா சொல்றேன் ஷம மாஸ். ஓகே, சூப்பர். ஆல்மோஸ்ட் 3 ஹார்ஸ் ஆக போகுது இல்ல? சூப்பர். ஓகே, வாப்பா. ஸோ ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா வந்து எதுக்கு அப்படின்னா, அது வந்து எதெல்லாம் ரிலேட் பண்ணும்? வீக் ஆசிட் KW, ஓகே, and dissociation constant of weak acid. Dissociation constant of weak acid தான் வந்து எது? Ka. Degree of dissociation தான் alpha. Degree of dissociation தான் alpha. Concentration தான் C. Concentration தான் C. ஓகே, இது மூணுத்தையும் ரிலேட் பண்றது தான் வந்து என்னது? இது மூணுத்தையும் ரிலேட் பண்றது தான் வந்து ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா. ஓகே, இது மூணுத்தையும் ரிலேட் பண்றது தான் ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா. இப்போ Ka alpha C கவனிங்க. இப்போ நான் வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து எடுத்துக்கிறேன். அசிட்டிக் ஆசிட் இருக்கு இல்லையா, CH3COOH. அசிட்டிக் ஆசிட் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அசிட்டேட் அயான் ஆகும். CH3COO மைனஸ் அசிட்டேட் அயானாவும் ஹைட்ரஜன் அயானாவும் பிரியுது. அசிட்டேட் அயானாவும் ஹைட்ரஜன் அயானாவும் வந்து பிரியுது. ஓகே, இப்ப டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் எப்படி நமக்கு கிடைக்கும்? சோ ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் ஹைட்ரஜன் அண்ட் ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் பை ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் இப்படி தானே எழுதுவோம். KPKCல எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் பை ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன். அடுத்த ஸ்டெப் பாருங்க. இப்ப நான் வரிசையா அதை எடுத்து எழுதிக்கிறேன்.
reactant 2 product. Initial number of moles. Initial எவ்வளவு moles இருக்கும்? Initial reactant 1 mole தான் இருக்கும். Initial product form ஆகல. அதனால no. Ginger with honey தானடா குடிக்கிறேன். Homo hetero came in 3 mark. ஆமாண்டா. இதுல வேணா கேட்பாங்கடா. Ginger with honey எல்லாம் குடிச்சு பார்த்துட்டேன்டா. நானே ட்ரை பண்ணிட்டேன். பார்க்கலாம். Next வந்து degree of dissociation. Degree of dissociation வந்து alpha. Okay. Number of moles at equilibrium வந்து 1ல alpha போயிடுச்சுனா 1 minus alpha. 1ல alpha போயிடுச்சுனா 1 minus alpha. Alpha. சரியா? அடுத்து equilibrium concentration இந்த எல்லா வேல்யூவும் C ஓட மல்டிப்ளை பண்ணுங்க. 1 minus alpha into C, alpha into C, alpha into C. அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் எழுதிட்டீங்க அப்படின்னா இப்போ ஈஸி. இது ஈஸி. Ka which is equal to alpha C into alpha C by 1 minus alpha into C. இப்ப alpha into alpha square C into C. இங்க ஒரு C க்கு ஒரு C cancel ஆயிடு. alpha square C by 1 minus alpha. இங்க 1 minus alpha ரொம்ப கம்மியான வேல்யூன்னு சொல்லிட்டு நான் அதை தூக்கிடுறேன். இப்ப இதை தூக்கிடு. அப்ப Ka equal to alpha square C தான் இருக்கும். alpha square C அந்த பக்கம் போச்சுனா டிவிஷனுக்கு போய்டும். ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுனா ரூட் ஆயிடும். So alpha equal to root of Ka by C. Alpha equal to root of Ka by C. நீங்க இப்ப எடுக்கறனா கூட பரவாயில்லை. நாளைக்கு கிளாஸ் 2 and 3 மார்க்ஸ் எடுக்க சொல்றீங்க. அதானே? கவலைப்படாத. நான் முடிஞ்ச வரைக்கும் எடுக்கிறேன். இன்னொரு ஒரு half an hour மேக்ஸிமம். half an hourல முடிச்சுக்கலாம். ஓகே? யா. அவ்வளவுதான்டா. இதான் Ostwald's dilution law. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காமன் அயான் எஃபெக்ட் தான் பார்க்க போறோம். ஓகே, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? ஆல் லைவ் செஷன் அட்டெண்ட் பண்ணா 95+ எடுக்க முடியுமா? கண்டிப்பா எடுக்க முடியும். ஓகே, கண்டிப்பா எடுக்க முடியும். சாங் ஹோம் ரெமெடி ஹோம்ல போய் வேணா பெப்பர் கொண்டு வரேன் அப்புறமா நாளைக்கு கிளாஸ்க்கு வேணா. ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? ஓகே, டயர்டா ஹோமோஹெட்ரி கேம் இன் 3 மார்க். வாட் டு டு? அது என்னடா ஹோமோஹெட்ரோனா? என்னடா ஹோமோஹெட்ரோனா? என்னடா என்ன ஹோமோ கேட்டாலிசிஸா ஹெட்ரோ கேட்டாலிசிஸா? என்ன ஃபுல் क्वेश्चन? ஓகே, டன். ஓகேப்பா. சோ இப்ப காமன் அயான் எஃபெக்ட் அப்படின்னா என்ன? டானியல் செல்க்கு டயக்ராம் வேணுமா? டானியல் செல் கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டாங்கன்னா டயக்ராம் வேணும். ஓகே, யா. வாட்டர். ஆமா, நான் போய் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வரேன். ஒரே ஒரு நிமிஷம்.
ஹோமோ ஹெட்ரோ அவ்வளவுதான் போடுறான். ஹோமோ ஹெட்ரோனா அது என்ன கொஸ்டின், ஏது கொஸ்டின்? எதையுமே போடலன்னா என்ன அர்த்தம்? ஹோமோ ஹெட்ரோ அவ்வளவுதான். அது என்ன கொஸ்டின் போட்டாதானே தெரியும். ஓகேவா? ஸோ காமன் அயான் எஃபெக்ட் அப்படின்னா வந்து என்னது? ஒரு சால்ட் ஆஃப் அ வீக் ஆசிடை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஆசிட்லயே ஆட் பண்றோம். ஸோ தட் அந்த ஆசிடோட டிசோசியேஷன் வந்து நமக்கு ரொம்ப சப்ரஸ் ஆகுது. ஓகே, வாடா. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லித்தரேன். 2 லைன் தான், 2 லைனுக்கு மேல இந்த 5 மார்க்ல ஒண்ணுமே இல்லை. லிட்டரலி சால்ட் ஆஃப் அ வீக் ஆசிட். ஸோ ஒரு வீக் ஆசிட் சொல்லுங்க, CH3COOH. அசிட்டிக் ஆசிட் வந்து என்னது? ஒரு வீக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் இஸ் அ வெரி வெரி வீக் ஆசிட். ஸோ CH3COOH வந்து எனக்கு எப்படி டிசோசியேட் ஆகுது? CH3COO மைனஸ் ஆகும், H பிளஸ் ஆகும் டிசோசியேட் ஆகுது. இப்போ இது டிசோசியேஷனை நான் கம்மி பண்ணணும் அப்படின்னா I have to increase the concentration of the product. புரியுதா? இந்த டிசோசியேஷனை கம்மி பண்ணணும்னா என்ன அர்த்தம்? ஆப்போசிட், அசோசியேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, அப்போ இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப ப்ராடக்ட்டுக்கு கான்சென்ட்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு காமன் அயான் இருக்கிற மாதிரி நான் ஒன்னு எடுத்துக்கிறேன். அதுதான் CH3COONA. ஒரு சால்ட், இந்த வீக் ஆசிடோட சால்ட். அது எப்படி பிரியும்? CH3COO மைனஸ் ஆகும், Na பிளஸ் ஆகும் பிரியும். இப்ப நான் இந்த ஆசிட்ல போயிட்டு இந்த சால்ட் ஆட் பண்றேன்டா. ஆட் பண்றதுனால இப்ப என்ன ஆகுது? அசிட்டேட் அயானோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ராடக்ட், அசிட்டேட் அயான் என்பது ஒரு ப்ராடக்ட். சரியா? சோ சின்ஸ் ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுனால எனக்கு வந்து என்ன நடக்குது? பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்குது. இதோ பாரு, திருப்பி திருப்பி இவங்க எல்லாம் சேர்ந்து அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் பண்றாங்க. டிசோசியேஷன் சப்ரஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். இங்க பாரு சந்திரா, கிறிஸ்டினா, ரஞ்சித், உன் கொஸ்டினே எனக்கு புரியல. நீ தெளிவா கொஸ்டின் போட்டா நான் தெளிவா ஆன்சர் போடுவேன். அவ்வளவுதான் காமன் அயான் எஃபெக்ட். டிஃபரன்ஸ் பிட்வீன் லீவிஸ் ஆசிட் அண்ட் பேஸ். இந்த கொஸ்டின் வந்து இல்ல not just for public exam but even for NEET exam this is very very important. Okay, very very important. Electron deficient molecules such as electron deficient molecules வந்து Lewis acid, BF3, aluminum chloride, BeF2 லாம். Lewis acid அப்படினாலே அதுக்கிட்ட எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியா இருக்கும், எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா இருக்கும். Lewis base அப்படினா எலக்ட்ரான்ஸ் வந்து ரிச்சா இருக்கும். டே ஞாபகப்படுத்து, அது எஸ்டரிஃபிகேஷன் மட்டும் முடிச்சிருவோம். எஸ்டரிஃபிகேஷன் வர வாய்ப்பு இருக்கு, முடிச்சிடலாம். ஓகே, ஒன் ஆர் மோர் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும், எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும், அது வந்து லீவிஸ் பேஸ். ஓகே, அமோனியா, வாட்டர், இதோ பாரு ROH ஆல்கஹால், ROR ஈத்தர், RNH2 அமின், இவங்கெல்லாம் வந்து லீவிஸ் பேஸ். ஓகே, எல்லா மெட்டல் அயான்ஸ் எல்லாமே வந்து லீவிஸ் ஆசிட். அயன் 2+, Fe3+, எல்லா மெட்டல் அயான்ஸும் லீவிஸ் ஆசிட். இதே அதுக்கு ஆப்போசிட் எல்லா ஆனயான்ஸுமே F-, Cl-, cyanide-, இது எல்லாமே வந்து லீவிஸ் பேஸ். Molecules that contain polar double bond, இது கிட்டலாம் polar double bond இருக்கும், அவங்கலாம் லீவிஸ் ஆசிட். இதே கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருந்தா லீவிஸ் பேஸ். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா DD, empty d orbitals இருந்தா லீவிஸ் ஆசிட். எல்லா மெட்டல் ஆக்சைட்ஸுமே கால்சியம் ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைட்ஸ்னா லீவிஸ் பேஸ். கார்போனியம் அயான், கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ், அது வந்து லீவிஸ் ஆசிட். கார்பானியான், கார்பன்ல நெகட்டிவ் சார்ஜ் வந்து லீவிஸ் பேஸ். ஓகே, அவ்வளவுதான். இந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க, போறோம், மார்க் கொடுத்துருவாங்க. பட் இதுல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் முக்கியம். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை வந்து அவங்க வந்து எதுல கேட்கலாம்? கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்ல கேட்கலாம். They can ask in creative 1 marks. Okay, I'll give you 1 minute. டக்குன்னு படிச்சு முடிச்சிரு. 1 minuteல டக்குன்னு படிச்சு முடிச்சிரு பார்க்கலாம்டா. 1 minute is fine டா. ஃபாஸ்டா முடிச்சிடலாம்.
முடிச்சிட்டு just put a thumbs up in the chat. முடிச்சிட்டீங்கன்னா ஒரு thumbs up. Clear? Okay pa, very good. Pseudo first order reaction. பார்க்கலாமா? Okay, pseudo first order reaction. Okay, yeah. முடிஞ்ச வரைக்கும் வந்து இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? மீதி எல்லாத்துக்குமே I will be giving you PDF. Okay, PDF பார்த்து நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம். சரியா? பிகாஸ் நம்ம வந்து 10 சாப்டர்ஸ் முடிச்சிட்டோம். இன்னொரு ஒரு 5 சாப்டர்ஸ் கிட்ட இருக்கு. இதை நான் ஹாஃப் இயர்லி லைவ்ல நடத்திருக்கேன், நிறைய வாட்டி வந்து நான் நடத்திருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ் ஓரளவுக்கு ஈஸியா தானே இருக்கும். ஸோ ஐ கெஸ் யூ கேன் ஸ்டடி இட். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம முடிக்க பார்ப்போம். ஓகே, யா. ஏன்னா அப்பதான் நம்ம நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா 15 hour லைவுக்கு ரெடி ஆக முடியும். யா, ஃபாஸ்டா வாங்கப்பா. சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா என்ன தெரியுமா? ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா ஆல்டர் பண்ணிக்கிறேன். எப்படி? பை ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட்டை லார்ஜ் எக்ஸஸா எடுத்துக்கிறது மூலமா. ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட்டை அதிகமா எடுத்துக்கிறது மூலமா, லார்ஜ் எக்ஸஸா எடுத்துக்கிறது மூலமா. ஓகே, let us consider acid hydrolysis of ester. acid hydrolysis of ester ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா CH3COO CH3 வாட்டர் கூட சேர்ந்து CH3COOH and then CH3OH நமக்கு ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இப்போ இதோடைய நான் என்ன பண்றேன் அப்படின்னா வாட்டரை ரொம்ப ரொம்ப அதிகமா எடுத்துக்கிறேன். அதிகமா எடுத்துக்கிறது மூலமா என்ன ஆயிடுது அப்படின்னா திஸ் ரியாக்ஷன் நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா கன்சிடர் பண்றேன். இதோ பாருங்க, இந்த ரேட்ல இருந்து தூக்கிட்டா எனக்கு இதோ இது மட்டும்தான் எஸ்டர் மட்டும்தான் இருக்கும். சரியா? அவ்வளவுதான். ஓகே, இதுவும் இந்த क्वेश्चन பார்த்து வச்சுக்கோங்க. ஐடென்டிஃபை தி ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன், ரெஸ்டிங் ஆஃப் தி அயன். இதெல்லாம் என்ன ஆர்டர்? ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரா அப்படின்னு எழுத போறீங்க. அவ்வளவுதான். ஓகே, யா. Effect of catalyst on reaction rate with example. Okay, effect of catalyst on reaction rate with example. Okay, இந்த क्वेश्चन தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்கப்பா. So இப்போ catalyst is a substance which alters the rate of a reaction. ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை வந்து அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்டர் பண்ணும். ஓகே, பயங்கரமா வந்து ஆல்டர் பண்ணும். ஒரு ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டா நடக்க வைக்கும். அது வந்து ஒரு ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணா கூட ஃபைனலா வந்து அது தனியா நமக்கு ரீஜெனரேட் ஆகி கிடைச்சிரும். ஓகே, அது ப்ராடக்ட்ல எல்லாம் வந்து ரோல் பிளே பண்ணாது, தனியா அது வந்து நமக்கு பிரிஞ்சு வந்துரும். இப்ப பாருங்க,
2KClO3 வந்து எனக்கு 2KCl ஆவும் ஆக்சிஜன் ஆவும் பிரியுது. இதுல manganese oxide வந்து என்னவா ரியாக்ட் ஆகுது அப்படின்னா கேட்டலிஸ்டா ரியாக்ட் ஆகுது. manganese oxide தான் இதுல நமக்கு கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகுது. ஓகே யா, இப்போ நீங்க இங்க பாருங்க. சோ இதுதான் நம்மளுடைய ரியாக்டன்ட். சோ இந்த ரியாக்டன்ட்ல ரியாக்ட் ஆகி தான் நமக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இப்போ இதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி வித்தவுட் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் இல்லாம ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து தோப்பார் இவ்வளோ பெருசு இருக்கு. ஆனா வித் கேட்டலிஸ்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி இவ்வளவுதான். சோ கேட்டலிஸ்ட் வந்து என்ன பண்ணுது, நமக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜியை வந்து கம்மி பண்ணுது. ஹோமோ ஹெட்ரோ சொல்லாதடா, ஹோமோ என்னது, ஹோமோஜீனஸா? என்ன क्वेश्चन கிளியரா சொல்ல மாட்டீங்க ரஞ்சித், எக்ஸாக்ட் क्वेश्चन நீ டைப்பே பண்ண மாட்டீங்க, நான் என்ன பண்றது? ஸ்பாம் பண்ற சாட் ஃபுல்லா, ஃபுல் क्वेश्चन டைப் பண்ணாதே புரியும். சோ ஈங்கிறது வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜிடா, அது வந்து கேட்டலிஸ்ட் ஆட் பண்றப்போ நமக்கு கம்மி ஆயிடுது. ஓகே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க, factors affecting rate of a reaction. Factors affecting rate of a reaction. Okay, yeah. So the rate of a reaction is affected by the following factors. So first factor வந்து என்னது அப்படின்னா nature and state of reactant. reactant ஓட நேச்சரும் ஸ்டேட்டும், அதாவது சாலிட் கேஸ் வந்து ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகும், அதுக்கப்புறமா லிக்விடு, அதுக்கப்புறமா சாலிட். ஓகே, சோ சாலிடை விட லிக்விட் வந்து நல்லா சூப்பரா ரியாக்ட் ஆகும், லிக்விடை விட கேஸ் வந்து இன்னும் சூப்பரா ரியாக்ட் ஆகும். ஓகே, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ ரியாக்ஷனோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷனோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இட் டிபெண்ட்ஸ் ஆன், அது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா ரியாக்ஷன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். எண்டோதெர்மிக் அப்படின்னா அது டெம்பரேச்சர் அப்சார்ப் பண்ணிக்கும்னு அர்த்தம். எண்டோதெர்மிக்னா என்னது, இட் அப்சார்ப்ஸ் த டெம்பரேச்சர் அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரியாக்ஷன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இதே அது வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் வெச்சுக்கோங்க. எக்ஸோதெர்மிக் அப்படின்னா நம்ம டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரியாக்ஷன் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆயிடும். ஏன்னா எக்ஸோதெர்மிக்கு ரியாக்ஷன் டெம்பரேச்சர் வேண்டாம். கேட்டலிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பா ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாகும். ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாகும், ரியாக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், ரியாக்ஷன் இன்னும் ஃபாஸ்டா தான் நடக்கும். சரியா? ரியாக்ஷன் இன்னும் ஃபாஸ்டா தான் நடக்கும். சரியா? சூப்பர். அடுத்ததா ரேட் லா விசஸ் ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே, ரேட் லா விசஸ் ரேட் கான்ஸ்டன்ட். இந்த क्वेश्चनலாம் நீங்க படிச்சுப்பீங்க இல்லையா? இதெல்லாம் சாதாரண இதுதான், தியரி பேஸ்டு क्वेश्चंस தான். டிஃபரன்ஷியேட் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி, இதெல்லாம் பிடிஎஃப் கொடுத்தா படிச்சிருவியாடா? சொல்லுப்பா, ஆர்டர் மாலிகுலாரிட்டியோட டிஃபரன்ஸ்லாம் பிடிஎஃப் கொடுத்தா படிச்சிருவீங்கல்ல? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ வா, இந்த ரெண்டு டெரிவேஷனை குயிக்கா பார்த்துடலாம். இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஓகே, இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபர்ஸ்ட், அதெல்லாம் படிச்சிருவீங்கல. சோ நம்ம தியரி क्वेश्चंसலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, பிளஸ் ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ்ல எல்லா 5 மார்க்ஸுமே ஈஸி தான் இல்லையா? டு யூ வாண்ட் எனி ஹெல்ப் வித் ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ்? ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா 5 மார்க்ஸ்ல? ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ல 5 மார்க்ல ஏதாவது ஹெல்ப் வேணுமா? வேணாம்ல? ஓகே, 134ல வந்து இருக்கும். பட் 6th சாப்டர்ல டெஃபிஷியன்சி, டிஃபெக்ட், அது இது எல்லாமே இருக்கு. ஓகே, வாங்கப்பா. சோ ஏ ஏ அப்படிங்கிற ரியாக்டன்ட் வந்து ரியாக்ட் ஆகி நமக்கு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. rate which is equal to rate constant into initial concentration powerல 1. ஏனா rate of the reaction வந்து 1. okay, இங்க K is the first order reaction. okay,
ஸோ இந்த ரேட்டை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா -dA/dt அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். ஏன்னா ரேட் வந்து நமக்கு ரேட் ஆஃப் த ரியாக்டன்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால -dA/dt which is equal to k into a⁻1. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னா a இங்க வந்துரும், dt அங்க போயிடும், a இங்க வந்துரும், dt அங்க போயிடும். அப்படி போச்சு அப்படின்னா அப்ப என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நம்ம இன்டெகிரேட் பண்றோம். ஓகே, அடுத்த ஸ்டெப்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து இன்டெகிரேட் பண்றோம். ஸோ இன்டெகிரேட் பண்றோம். லிமிட்ஸ் என்ன? இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் a0ல இருந்து a வரைக்கும், 0ல இருந்து t வரைக்கும். ஓகே, dA/a நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா -ln a, dt இன்டெகிரேட் பண்ணோம்னா t. ஓகே, சோ -ln a. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் ரெண்டுத்துலயுமே மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். சோ ln a0 minus a என்னது? ln a0/a. log a minus log b வந்து log a/b ன்னு எழுதுற மாதிரி தான். இப்ப ln தூக்கிட்டு அதை நான் லாகா மாத்துறேன். ln தூக்கிட்டு நான் லாகா மாத்தினா 2.303 log ன்னு எழுதுவேன். ln க்கு பதிலா log ன்னு மாத்தினா 2.303 log ன்னு வந்து எழுதுவேன். So 2.303 log which is 2.303 log a0/a which is equal to kt. இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவேன்? t இந்த பக்கம் வந்துரும். அப்ப k which is equal to 2.303/t into log of a0/a. அவ்வளவுதான். டயர்டா இருக்கா? எனக்கும் தான். முடிச்சிடலாம் நம்ம இதோட. டின்னர் பிரேக்கா? லாஸ்ட் கிளாஸ் எப்ப ஆரம்பிச்சோம்? 1 hour ஆயிடுச்சு. 1 hour ஆயிடுச்சுனா வேணா பிரேக், இல்லனா கிடையாது. இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். எந்த சாப்டரோட நீங்களே படிச்சுக்கிறீங்க? டயர்டாவா இருக்கு? ரொம்ப டயர்டா இருக்கா? முடிச்சுக்கலாம் சொல்றீங்களா? சொல்லு. செவன் 40க்கு ஸ்டார்ட் பண்ணோம்டா. 7:40க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 1 hour முடிச்சிட்டு வேணா ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு 1 hour முடிச்சிட்டு we can take 10 minutes break. ஆரம்பிக்கலாமா? யா, சோ இப்போ இது வந்து என்னது? ஜீரோ ஆர்டர். So A gives product and then rate which is equal to k into a to the power 0. Anything to the power 0 வந்து என்ன ஆயிடும்? 1 ஆயிடும். ஓகே, இப்போ dt equal to அந்த பக்கம் போச்சு அப்படின்னா k dt. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்றோம்? ரெண்டு சைடுமே வந்து இன்டகிரேஷன் பண்றோம். ஓகே, ரெண்டு சைடுமே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இன்டகிரேஷன் பண்றோம். சோ a0ல இருந்து a வரைக்கும், 0ல இருந்து t வரைக்கும். dt இன்டகிரேட் பண்ணா a, சாரி dA இன்டகிரேட் பண்ணா a, dt இன்டகிரேட் பண்ணா t. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போடுங்க. அப்புறம் என்ன ஆகும்? t அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆயிடும். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. யார் யாருக்கெல்லாம் கிளியர்? மேம் இந்த ரெண்டு டெரிவேஷனும் கிளியர் மேம். நெக்ஸ்ட் போலாம். சாட்ல அப்படியே ஒரு தம்ஸ் அப் போடுங்க. மேம் இந்த ரெண்டு டெரிவேஷனுமே எங்களுக்கு கிளியர் மேம், நெக்ஸ்ட் போலாம் அப்படிங்கிறவங்க. ஓகே, யா. இப்போ define half life of a reaction, show that
It is so that for a zero order reaction, half-life is independent of initial concentration. Okay, half-life of a reaction அப்படினா என்ன? ஒரு reaction பாதி react ஆக how much time it is taking. Okay, so ஒரு reaction வந்து எனக்கு பாதி react ஆக how much time it is taking அப்படிங்கறதா வந்து half-life. சரியா? So half-life is defined as the time required for the reactant concentration to reach half of the initial value. இப்போ half-life வந்து independent of initial concentration வந்து depend பண்ணி இல்ல, independent-ஆ வந்து அதோட வேல்யூ வந்து இருக்கு for a zero order reaction அப்படின்னு நம்மள வந்து ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. So நான் என்ன பண்றேன் அப்படினா என்னுடைய rate constant of zero order உடைய ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். K which is equal to 2.303 by T into log of A0 by A. இது நான் என்ன பண்றேன் அப்படினா T க்கு வந்து T half சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். A க்கு வந்து A0 by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஏனா T டைம் வந்து half life so T half. A வந்து என்னது A0 by 2 இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்ல பாதி கரெக்ட்டா? அப்போ K equal to 2.303 by T half log of A0 by A. கேன்சல் பண்ணோம்னா log 2. log 2 ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். 0.3010 மல்டிப்ளை பண்ணா எனக்கு 0.6932 வருது. இப்போ இந்த ஆன்சர்ல எங்கயாச்சு எனக்கு வந்து A0 வேல்யூ இருக்கா? yes or no? yes or no சொல்லுங்க. இந்த ஆன்சர்ல எங்கயாச்சு எனக்கு A0 ஓட வேல்யூ இருக்கா? do I have A0 உடைய வேல்யூ எங்கயாச்சு? no இல்ல இல்லையா? அதனால பாத்தீங்க அப்படினா it is independent அப்படினு எழுதுறோம். ஓகே, இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இல்ல. அடுத்து Arrhenius equationனா என்ன? அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. K equal to A into e power minus EA by RT. இதுல A அப்படிங்கறதா வந்து frequency factor, EA தான் activation energy, T வந்து absolute temperature, R வந்து gas constant. Okay, so இதுதான் Arrhenius equation. Distinguish octahedral and then tetrahedral void. Book back question, easy question, theory question நீங்க படிக்கலாம். அடுத்துப்பா distinguish between இதெல்லாம் important ஆன 5 mark hexagonal close packed and cubic close packing. அடுத்துப்பா 7 types of unit cells ரொம்ப முக்கியமான ஈஸியான question, book back question. Why ionic crystals are hard and brittle? Ionic crystals வந்து ஏன் hard and brittle இருக்கு? PDF தந்தறேன், இதெல்லாம் நீங்க படிச்சிருங்க. நம்ம முடிச்சுக்கலாம், இதோட லைவ் முடிச்சுக்கலாம். What are point defects? Though classification இதெல்லாத்தையும் classify பண்ண சொல்லியிருக்காங்க. Okay, packing efficiency of FCC and simple cubic, characteristics of solids ஈஸியா படிக்கலாம். Difference between isotropy and anisotropy. Simple cubic, BCC, FCC வரைஞ்சி அதுல number of atoms நம்ம calculate பண்ணணும். Bragg's equation, explain Bragg's equation. அதுதான் என்னது? n lambda which is equal to 2d sin theta. Characteristics of ionic crystals. Coordination number அப்படினா என்ன? Impurity defect. What is impurity defect? What is metal deficiency defect அப்படினா என்ன? F centers அப்படினா என்ன? Metal excess defect அப்படினா என்ன? இதெல்லாம் theory question ஈஸியா படிக்கலாம். Frenkel defect, Schottky defect. நான் இது ஆல்ரெடி என்னோட half yearly 5 mark லைவ் நீங்க எடுத்து பார்க்கலாம். half yearly 7 hour marathon, 8 hour marathon எடுத்துப்பா, அதுவும் பார்க்கலாம். இல்லாட்டி தனித்தனி இதுவும் இருக்கும். Crystal and amorphous solids கான difference. Unit cell, crystal field stabilization energy. VB theory base பண்ணி இது ஏன் paramagnetic, இது ஏன் diamagnetic ரொம்ப முக்கியம். சம important. Schematic diagram of splitting. Splitting diagram வரையணும். தோ இந்த மாதிரி splitting diagram வரையணும். I'll give you PDF, don't worry டா. Double salt க்கும் coordination compounds க்கும் என்னென்ன வித்தியாசங்கள்? அடுத்துப்பா தோ VB theory.
வேலன்ஸ் பாண்ட் தியரி உடைய அசம்ப்ஷன். இதுல 5 மார்க் இன் 5 மினிட்ஸ்லயும் நான் போட்டிருக்கேன் வீடியோ இல்லாமலாம் இல்ல, 5 மார்க் இன் 5 மினிட்ஸ்லயும் இருக்கு. பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் வெர்னர்ஸ் தியரி உடைய பாஸ்டுலேட்ஸ். ஹைட்ரேட் ஐசோமெரிசம்னா என்ன, கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம்னா என்ன, பாண்டிங் நேச்சர் அப்படின்னா என்னது, மெட்டல் பாண்டிங் நேச்சர்னா வந்து என்னது, வாட் இஸ் திஸ் லிங்கேஜ் ஐசோமெரிசம், அண்ட் தென் டிரான்சிஷன் மெட்டல் வந்து ஏன் ஹை மெல்டிங் பாயிண்ட் ஷோ பண்ணுது, வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வந்து ஏன் 3D மெட்டல்ஸ் ஷோ பண்ணுது, ஓகே, ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நமக்கு பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகுது, வாட் இஸ் குரோமைல் குளோரைடு டெஸ்ட். ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர்ஸ்லாம் நீங்க ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் இம்பார்ட்டன்ட், லாந்தனாய்ட்ஸ் அண்ட் ஆக்டினாய்ட்ஸ் உடைய டிஃபரன்சஸ், அண்ட் தென் டேக்கன்ஸ் ப்ராசஸ், நேம்டு ப்ராசஸ்லாம் பார்த்து வச்சுக்கோடா. டேக்கன்ஸ் ப்ராசஸ், எலக்ட்ராலிட்டிக் ப்ராசஸ் அண்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின், ஓகே, தென் ரைட் அ நோட் ஆன் ஜியோலைட்ஸ், ஓகே, அப்புறமா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன், ப்ரிப்பரேஷன் அண்ட் யூசஸ் ஆஃப் ஆலம், IUPAC nomenclature நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன். Principle of electrolytic refining with examples silver, electrometallurgy of aluminium, zone refining, froth flotation. Okay, so இதெல்லாம் நீங்க படிச்சுக்க முடியுமா? 5 மார்க்குக்கு இவ்வளவுதான். டைரக்ட் 5 மார்க் இதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. டைரக்ட் 5 மார்க் இதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. படிச்சுப்பீங்களா? PDF கொடுத்துருவா? எஸ் ஆர் நோ? Can I give it as PDF? Will you be able to prepare? Yes. சரியா? ஓகே கைஸ், ஆக்சுவலி வந்து நாளைக்கு 5 மணிக்கு வந்து லைவ் இருக்கு. மிஸ் பண்ணாம மறக்காம எல்லாருமே வாங்க. இப்பவே போயிட்டு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. நைட்டு கொஞ்சம் சீக்கிரமா தூங்கிடுங்க. ஓகே, நைட்டு கொஞ்சம் சீக்கிரமா தூங்கிடுங்க. ஓகே, சோ தூங்கிட்டு மறக்காம லைவ் வந்துருங்க. ஓகே, டுமாரோஸ் லைவ் இஸ் ரியலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் இயர் பசங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரே காரணத்தினாலதான் திஸ் இயர் நான் இந்த லைவை வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, இது கம்ப்ளீட் ஆகட்டும். கம்ப்ளீட் ஆகட்டும். நாளைக்கு 5 மணிக்கு வரலாமா எல்லாருமே? முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் இருக்காங்களோ மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சரியா? அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் லைவ் வர சொல்லிடுங்க. ஓகே, சூப்பர். இன்னைக்கு லைவ் எப்படி போச்சு? டயர்டா போச்சு, ஆனா சூப்பரா நிறைய படிச்சீங்களா அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ நாளைக்கு காலையில 5 o'clock மறக்காம போயிட்டு நீங்க லைவ் வர மாதிரி பாத்துக்கோங்க. சரியா? ஓகே, சூப்பர். Thank you. All the best. We'll meet tomorrow morning sharp at 5 o'clock. ஓகேவா? சரிடா. PDF நானே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், கமெண்ட்ல கொடுத்துறேன்.